முகாமின் கடைசி செய்தியை நமக்கு கொடுக்கும்படியாக கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து வந்திருக்கிற அருமையான கர்த்தருடைய தாசனுக்காக நன்றி செலுத்துகிறேன். நம்முடைய ஸ்தாபனத்திற்கும் நம்முடைய தேசத்திற்கும் முழு உலகத்திற்கும் கர்த்தர் அவர்களை மிகுந்த ஆசீர்வாதமான பாத்திரமாக எடுத்து இன்றைக்கும் கர்த்தர் உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நல்ல நன்றி செலுத்தி ஹல்லேலூயா. It's a blessing to always have pastor with us. பாஸ்டர் அவர்கள் நம்மோடு கூட இருப்பது எப்பொழுதுமே ஒரு பெரிய சந்தோஷம். பாஸ்டர் அவங்களுக்கு நான் வயசை சொல்லலை, அவங்கள விட ஆனால் எவ்வளோ சின்ன பையனாக இருந்தாலும் பாஸ்டர் ஈஸியாக கனெக்ட் ஆகிடுவாங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் இந்த போன வருஷ கேம்புக்கு முந்தின வருஷ கேம்ப் அந்த ஆடிட்டோரியத்தில் நடக்குது. பாஸ்டர் வந்து பிரசங்கம் பண்ணாங்க. அன்னைக்கு அபிஷேக கூட்டம் நடத்தினாங்க. எல்லாம் முடிந்தது. ஒரு சின்ன பையன் ஹார்ட்லி ஒரு 4th or 5th படிப்பான்னு நினைக்கிறேன். அந்த தம்பி அடுத்த நாள் வந்து சொன்னா, அவனுக்கு பாஸ்டர் மோகன் அப்படின்னு பேர் சொல்ல தெரில, யாரெல்லாம் சொல்ல தெரில. நேற்று சாயங்காலம் ஒரு அங்கிள் சஃபாரி போட்டுட்டு வந்து பேசினாங்களே, அவங்க மூலம் கர்த்தர் என்னோட பேசினாரு, என் லைஃப்ல இருக்கிறத அவங்க கரெக்டா சொன்னாங்க என்று சொல்லி கர்த்தர் அவனை அபிஷேகித்ததை அவன் சொன்னான். ஆண்டவர் இன்றைக்கும் பாஸ்டர் அவர்களை நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஆசீர்வாதமாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு வாலிபனோடும் ஆண்டவர் நிச்சயமாய் பேசுவார் என்பதில் சந்தேகமே இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் அவர்களுக்கு அநேக பொறுப்புகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வேலைகள் உண்டு. அவர்களுடைய சரீர பலவீனத்துக்கு நடுவிலும் அவர்கள் பிரயாணப்பட்டு அவர்கள் நம்மோடு இருக்க வந்தது நம்ம எல்லாருக்கும் கிடைத்த ஒரு பெரிய பாக்கியமாக எண்ணுகிறேன். நாம் எல்லாரும் அவர்களை வரவேற்க இருக்கிறோம். எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நின்று எல்லாரும் கரங்களை தட்டி நாம் அவர்களை வரவேற்க இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வாலிபர் முகாமில் இந்த ஆண்டும் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்க என்னை அன்போடு அழைத்த சிஏ கமிட்டியில் உள்ள ஒவ்வொரு அங்கத்தினர்களுக்கும் நான் நன்றியை தெரிவிக்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கஷ்டமான சூழ்நிலையிலும் நீங்கள் இந்த ஊழியத்தை இந்த ஆண்டு இந்த இடத்தில் விசுவாசத்தோடு தைரியத்தோடு எடுத்து நடத்தி மிகவும் அருமையாக ஆண்டவருடைய ஆவியானவருக்கு இடம் கொடுத்ததற்கு நன்றி. அடுத்த வருகிற ஆண்டிலும் இந்த ஊழியத்தை நீங்கள் நேர்த்தியாய் செய்ய ஆண்டவர் உங்களுக்கு கிருபை அருளி செய்து ஆசீர்வதிப்பார். நன்றி. வந்திருக்கிற ஊழியர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லுகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்டான்லி அவர்கள் ஆண்டவருடைய நாமத்தினாலே அவருடைய சாட்சியை சொன்னார். ஸ்டான்லி அவர்களை ஆண்டவர் எடுத்து பல இடங்களில் பல ஊர்களில் பயன்படுத்தி வருகிறார். ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்திருக்கிறார். அவருடைய செய்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. அவர் பிரசங்கம் பண்ணும்போது இடையில மூங்கிறார். அது மாத்திரம் வித்தியாசமாக இருந்தாலும் அதுதான் அவருக்கு உற்சாகத்தை கொடுக்கிறது. ஆண்டவர் அவரை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. வாலிபர்களாகி உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் இந்த கூட்டத்தின் மூலமாக ஆசீர்வதித்திருப்பார். அவர் உங்களோடு பேசியிருப்பார். அந்த வார்த்தைகளை நீங்கள் விட்டுவிடக்கூடாது. இந்த உற்சாகமாக எல்லாரும் கூடி ஆண்டவரை தேடும்போது ஆண்டவர் பிரசன்னமாகிறார். ஆவியானவர் அசைவாடுகிறார். ஆனால் அதே வல்லமையோடு தொடர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணுவதிலும் உங்கள் சபையிலே ஊழியம் செய்வதிலும் மற்ற நண்பர்கள் உங்களை சந்தித்து பலவிதமாய் இழுக்கும்போது ஆண்டவருடைய சமூகத்தை நீங்கள் இழந்துவிடக்கூடாது, விட்டுவிடக்கூடாது. தொடர்ந்து ஆண்டவருக்குள் நிலைத்திருப்பது தான் முக்கியம். தேவராஜ்யத்தின் வெற்றி என்பது இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழும்பி தன்னுடைய ஆவியானவரை நம்முடைய மத்தியில் அனுப்பினதின் நோக்கமே
நாம் தோல்வி உள்ள வாழ்க்கை நடத்துவதற்கல்ல, வெற்றி உள்ள வாழ்க்கையை வாழத்தான் ஆவியானவர் நமக்குள்ளே வருகிறார். இந்த நாட்களில் நீங்கள் பெற்ற அந்த அருமையான வாழ்க்கையை விட்டுவிடாதிருங்கள். என்னுடைய வாழ்க்கையில் 1968ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி நான் ஒரு கூட்டத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். இன்றைக்கு சுமார் 56 ஆண்டுகள் ஆகிறது. இந்த 56 ஆண்டுகள் இந்த ஆண்டவரோடு வாழ, இந்த ஆண்டவரோடு பேச, அவர் என்னோடு பேச, அவர் என்னை நடத்த, என்னை ஆசீர்வதிக்க அவர் சித்தம் கொண்டார். அதே தேவன் உங்களுடைய தேவன். அவர் உங்களையும் அப்படி நடத்துவார். அதனால் உங்கள் வாழ்க்கையில் இளம் வயதிலேயே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ உங்களை அர்ப்பணியுங்கள். என்னுடைய வாழ்க்கையில் 20வது வயதில் ஆண்டவரை முழுமையாக ஏற்றுக்கொண்டேன். இந்த வாழ்க்கை, அந்த வாலிப நாட்களில் ஆண்டவரோடு வாழ்ந்த அந்த வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது. ஆண்டவருக்காக வைராக்கியத்தோடு வாழ உதவி செய்தார். அந்த அனுபவத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுத்தார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இந்த கூட்டத்தின் இந்த கடைசி நேரத்தில் நாம் அனைவரும் அபிஷேகத்தை பெறணும், வரங்களை பெற வேண்டும். ஆண்டவருடைய ஆவியானவருடைய நிரப்புதலுக்குள் மறுபடியும் வர வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டவர் இந்த கூட்டங்களில் எல்லா ஆண்டுகளிலேயும் இந்த ஒரு காரியத்துக்காகத்தான் ஆண்டவர் என்னை நிரப்பி அனுப்பியிருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் என் வாழ்க்கையை மாற்றினது. அந்த வாழ்க்கை என்னை ஆசீர்வதித்தது. என்னுடைய ஊழியத்தையும் என்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்தது பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு. அந்த நிறைவை பெற்று நாம் தொடர்ந்து கடந்து செல்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தேவனுடைய ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படி வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். இந்த இடத்தில் கூடி வந்திருக்கிற மக்கள் பெந்தெகோஸ்தே பண்டிகை, பெந்தெகோஸ்தே நாளில் கூடி வருகிறார்கள். பல தேசத்திலிருந்து அதை கொண்டாட வந்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு 50வது நாள், இயேசு கிறிஸ்து பரமேறின பின்பு 40வது நாள், பஸ்காவை ஆசரித்த பின்பு 2வது நாளிலிருந்து 50வது நாளிலே ஆண்டவருக்கு அறுவடையாக, ஒரு நன்றியாக கொண்டாடப்படுகிற ஒரு நேரம்தான் இந்த பெந்தெகோஸ்தே நாள். ஆண்டவருக்கு நன்றி செலுத்த கதிர்களை கொண்டு வந்து அசைவாட்டி ஆண்டவருக்கு இந்த பண்டிகையை கொண்டாடுவார்கள். அந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். பரிசுத்த ஆவியானவர் ஏன் இறங்கி வந்தார்? இயேசு இந்த உலகத்தை விட்டு போகும்போது, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு அனுப்புவேன், அவர் வந்து என்றென்றைக்கும் அவர் உங்களோடு கூட தங்கி இருப்பார். இயேசு கிறிஸ்து செய்த அந்த ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாளில் இருந்து யோவான் சுவிசேஷம் 14:12 எழுதப்பட்டிருக்கிற வசனத்தை நான் எப்பொழுதும் எங்கு போனாலும் ஜெபம் பண்ணி கொண்டிருப்பேன். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்துக்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை
தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை அவன் செய்வான் என்று நம்முடைய ஆண்டவர் சொல்லி போயிருக்கிறார். அந்த பெரிய கிரியைகளை செய்வதற்காகத்தான் ஆண்டவர் இந்த நாட்களில் நம்மை அனுப்பியிருக்கிறார். ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார், இந்த கூட்டத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த நாட்களில் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். இந்த உலகத்தில் நான் பெரிய பணத்தை சம்பாதித்தேன், பெரிய பேரை நான் கொண்டவனாக இருக்கிறேன், நான் அதை சாதித்தேன் இதை சாதித்தேன் என்று சொல்லுவதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை. சாதாரணமாக இருக்கிற மக்களை ஆண்டவர் அழைக்கிறார். நேற்று 2 பேரை குறித்து படித்தேன். தோலா, யாவீர் என்ற 2 பேர் பைபிளில் இருக்கு. தோலா, யாவீர். எந்த புஸ்தகத்தில் இருக்கு? ஆதியாகம புஸ்தகத்தில் இல்லை. தோலா, யாவீர் என்கிறது நியாயாதிபதி புஸ்தகத்தில் இருக்குது. ஆனால் 50 வருஷம் கிட்டத்தட்ட இவங்க 2 பேரும் சேர்ந்து, ஒருத்தர் 23 வருஷம், அடுத்தவன் 22 வருஷம், 45 வருஷம், கிட்டத்தட்ட 50 வருஷம் இவங்க நியாயாதிபதிகளாக இருந்திருக்கிறாங்க. இவங்க பேர் தெரியாது நமக்கு, இவங்க ஊர் தெரியாது. ஒத்தினியலை பற்றி நமக்கு தெரியும், கிதியோனை பற்றி நமக்கு தெரியும், சிம்சோனை பற்றி நமக்கு தெரியும், தெபோராளை பற்றி நமக்கு தெரியும். ஆனால் தோலா, யாவீர் இந்த 2 பேரையும் பற்றி தெரியாது. ஆனால் இவங்க நியாயாதிபதிகளாக இருந்த காலத்தில் ஒரு யுத்தமும் ஒருத்தனும் யுத்தம் பண்ண அந்த இடத்துக்கு வரல. இவங்க கிட்ட ரதமும் கிடையாது, குதிரையும் கிடையாது, கழுதை இருந்துச்சு இவங்க கிட்ட. ஆனால் இவங்க வாழ்ந்த அந்த நாட்கள், நியாயாதிபதிகளாக இருந்த அந்த காலத்தில் உள்நாட்டு குழப்பமும் கிடையாது, ஒருத்தரும் குழப்பம் பண்ணல, சமாதானம் இருந்திருக்குது. இவங்க பெரிய பேரும் இல்லை, இவங்க பெரிய யுத்தமும் பண்ணலை, இவங்க ஒன்றுமே செய்யலை. ஆனால் அவங்க வாழ்ந்த அந்த நாட்களில் நியாயாதிபதிகளாக இருந்த காலத்தில் ஆண்டவர் இவர்களை பயன்படுத்தினார். ஒருத்தனுக்கு 30 கழுதைகள், 30 குதிரை, 30 புத்திரர் இருந்தார்கள், 30 ஊர்களை அவர்கள் ஆண்டார்கள். 30 ஊருக்கும் பேரு யாவீர் என்று பெயர். அப்படியானால் இவ்வளவு சாதாரணமான மனிதர்களை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தும் போது, பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல வந்தா, சாதாரணமாக இருக்கிற உங்களை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவார். கைகளை உயர்த்தி இந்த இடத்தில் உட்கார்ந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வரும் நாட்களில் ஆண்டவர் பயன்படுத்த போகிறார். கொஞ்ச நேரம் ஆண்டவர் சமூகத்தில் 2 கைகளை உயர்த்தி, உனக்கு தெரியாது ஆண்டவர் எப்படி உன்னை பயன்படுத்த போறார்னு. நீ பெரிய சாதனை சாதிக்க மாட்டான், ஆனால் உனக்குள்ள வாழுகிற பரிசுத்த ஆவியானவர் உன்னை கொண்டு உன் ஊர்களிலே பெரிய காரியம் செய்வார். நீ படிக்கிற பள்ளியில், நீ படிக்கிற கல்லூரியில், நீ வேலை பார்க்கிற இடத்துல, நீ இருக்கிற சபையில் கர்த்தர் உன்னை பயன்படுத்த போறார்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லி கொண்டிருங்கள். அது ஆவியானவர் மேலே இறங்கி கொண்டிருக்கிறார். அவர் உன் இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற வேதனையின் வேரை இன்றைக்கு எடுத்து போட்டு ஒரு தேவ சமாதானத்தை உனக்குள்ளே தந்து, உன் எதிர்கால வாழ்க்கையின் பயத்தை எடுத்து போட்டு, உன் வாழ்க்கையில் நடந்த கசப்பான காரியங்களை, உன் வாழ்க்கையில் நீ எதிர்பாராமல் நீ விழுந்து கிடந்த உன்னுடைய வேதனையின் காலங்களையும் கர்த்தர் உன்னுடைய மனதை விட்டு இன்றைக்கு எடுத்து போட்டு, இன்றைக்கு உன்னை ஒரு புதிய நபராக கர்த்தர் மாற்றி, உனக்கு உள்ளே ஆண்டவர் இருக்கிற அந்த வேதனையின் வேர்களை எடுத்து உன்னை ஆண்டவருக்குள்ளே பயன்படுத்த உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார்.
அதனால் இந்த ஆண்டவருக்காக நீ வாழ உன்னை ஒப்புக்கொடு. ஆண்டவர் உன்னை சாதாரணமாய் இருக்கிற உன்னை எடுத்து இந்த ஆவியில் நிறைத்து உன்னை பலப்படுத்த இன்றைக்கு இந்த மத்தியான வேளையில் ஆண்டவர் வல்லமை உடையவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். முதலாவது, இந்த பெந்தெகோஸ்தே பண்டிகையில் கூடி வந்திருக்கிற இந்த மக்கள் ஒரு நோக்கத்தோடு கூடி வந்தார்கள். They came with a purpose. ஒரு நோக்கத்தோடு கூடி வந்தார்கள். அந்த நோக்கம் என்ன? ஆண்டவராகிய இயேசு ஏற்கனவே சொல்லி இருக்கிறார், உன்னதத்தில் இருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள். அந்த உன்னதத்தின் பலன் தங்களுக்கு வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்கள் காத்திருந்தார்கள். வாழ்க்கையில் உனக்கு ஒரு நோக்கம் உண்டா? நோக்கத்தோடு இந்த கூட்டத்துக்கு நீ வந்தாயா? நோக்கத்தோடு நீ திரும்ப போகிறாயா? நிறைய பேருடைய வாழ்க்கையிலே நோக்கம் தெரியாமல் நீ ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே நீர் என்னை படைத்ததின் நோக்கம் என்ன, என்னை தெரிந்து கொண்ட நோக்கம் என்ன என்று நீ நோக்கத்தை சரியாக வைத்திருப்பாயானால் நிச்சயமாய் தேவராஜ்யத்தில் நீ வெற்றியோடு வாழ முடியும். என்னுடைய வாழ்க்கையில் நான் 9 வயதாக இருக்கும்போது என்னுடைய தாயார் என்னை அழைத்து என் மேல கை வைத்து, மகனே, வீட்டில் 7 பிள்ளைகள், உன்னை ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார் என்ற உணர்வு எனக்குள்ளே கூட்டத்தில் நான் இருந்து ஜெபிக்கும் போது வந்தது. நான் ஒரு மிஷன் கூட்டத்துக்கு போய் வந்திருக்கிறேன். அந்த கூட்டம் முழுவதிலும் ஆண்டவர் உன்னை எனக்கு ஞாபகப்படுத்தி இந்த மகனை நீ ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து விடு என்று சொன்னார். அதனால் உன்னை ஒப்பு கொடுக்க நான் இந்த சாயந்தர வேளையிலே வந்து உன்னோட பேசுகிறேன். 9 வயது எனக்கு. அவர்களை மேலே கை வைத்து பேசினது இன்னைக்கு எனக்கு பசுமையாய் இருக்கிறது. அன்றைக்கு அவர்கள் கைகள் வைத்தவுடன் ஆவியானவர் என் மேலே இறங்கி வந்தார். அந்த நோக்கத்தை ஆண்டவர் எனக்கு தெரியப்படுத்தினார். நான் என்னுடைய வாலிப நாட்களில் ஊழியம் செய்யணும் என்கிற அந்த நோக்கம் எனக்குள்ளே இருந்தாலும் என்னுடைய நண்பர்கள், என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் என்னை இழுத்து உலகத்தின் உச்சக்கட்டத்துக்கு கொண்டு போனது. உலகத்தின் பாவத்தை பச்சை தண்ணீராக குடித்து வாழ்ந்தவன். ஆனால் ஒரு கூட்டத்துக்கு வந்தபோது ஆண்டவர் என்னை 20வது வயதில் மாற்றி அமைத்து வாழ்க்கையின் நோக்கத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தார். அந்த நோக்கத்தை பிடித்தவுடன் வைராக்கியத்தோடு ஆண்டவருக்காக வாழ ஆரம்பித்தேன். எந்த பாவத்தையும் செய்வதற்கு எனக்கு விருப்பமில்லை. பாவத்தின் மேலே சரியான வெறுப்பு வந்தது. ஜெபத்தின் மேலே ஆசையை கொடுத்தார். ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும், விசுவாசத்தோடு செய்யணும் என்ற வைராக்கியத்தை கொடுத்தார். ஆண்டவரின் நோக்கத்தை திருப்பினார். ஒரு சுவிசேஷகனாக ஊழியம் செய்து வந்தேன் 2 ஆண்டுகள். சுவிசேஷகனாக ஊழியம் செய்தது லேசாக இருந்தது. பல ஊர்களுக்கு போனேன். பல நல்ல மதிப்போடு வாழ்ந்தேன். என்னுடைய ஊழியத்தில் நேரமே எனக்கு இல்லாத அளவுக்கு ஒரு கூட்டம் முடித்தவுடன் அடுத்த கூட்டத்துக்கு புக் பண்ணி விடுவார்கள். அப்படி தான் இருந்தது. அப்போ ஆண்டவர் என்னை பார்த்து பேசினார். நீ ரொம்ப தீவிரமாக ஓடுற, என் பலத்தை கைக்குள்ள கொஞ்சம் அடங்கியிரு, நீ கொஞ்சம் அமைதியாயிரு, காத்திரு அப்படின்னு சொல்லி வேதாம கல்லூரிக்கு எனக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடைத்தது. நான் ஊழியம் பார்த்த இடத்துல சுவிசேஷகனாக இருந்தபோது அங்கே நிறைய சன்னியாசிகள் இருந்தாங்க. இந்த கன்னியாகுமரி வட்டாரத்துக்கு போனீங்கன்னா அங்கே நிறைய சன்னியாசிகள் இருப்பாங்க.
இந்த சன்னியாசிகளோட உட்கார்ந்து பேசி ராத்திரியெல்லாம் பேசியிருக்கிறோம். அவங்களுக்கு தூக்கம் வராது. அவங்க நல்லா உட்கார்ந்து பேசுவாங்க. அவங்களோட உட்கார்ந்து பேசும்போது அவங்க சொல்கிற காரியம் தெரியாமல் நீ பைபிள் காலேஜ் போகக்கூடாது. பைபிள் காலேஜ் போனால் உன் அபிஷேகம் போயிடும். கல்யாணம் கட்டினாலும் உன் அபிஷேகம் போயிடும். அதனால் கல்யாணமும் கட்டாத, பைபிள் காலேஜுக்கும் போகாத அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. நானும் அப்படி தான் நினச்சேன். அப்படி தான் வாழணும், ஆண்டவருக்காக வைராக்கியத்தோடு வாழ்வோன்னு சொல்லி. ஆனால் நல்ல வேளை ஜெபம் பண்ண போனேன். 7 நாள் ஜெபம் பண்ணேன். உட்காந்து உபவாசம் எடுத்து, ஆண்டவரே நான் வேதாம கல்லூரி போகணுமா, திருமணம் பண்ணணுமா, பண்ணாமல் வாழணுமா, என்ன செய்யணும், உன்னுடைய நோக்கம் என்ன என்று கேட்டபோது ஆண்டவர் சொன்னார், கல்யாணம்லாம் கெட்டாமல் வாழ்கிறதுக்கு உனக்கு வரம் கிடையாது. கல்யாணம் கெட்டு பைபிள் கல்லூரிக்கு போ, அமைதியாக இருந்து அந்த நாட்களில் ஜெபம் பண்ணு, உன்னை நடத்துவேன்னு சொல்லி ஆண்டவர் விசுவாசத்தோடு நீ வாழணுங்கிறத மாத்திரம் அந்த 7 நாட்களில் ஆண்டவர் பேசினார். அவர் நேரடியாக என் கூட பேசணும்னு தான் காத்திருந்தேன். நேரடியாக ஆண்டவர் பேசலை. அந்த 7 நாட்களும் ஆண்டவர் நேரடியாக என் கூட பேசி இருக்கிறார். ஆனால் அந்த நாட்களில் ஆண்டவர் பேசலை. ஆனால் ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் கடைசி நேரம் நான் ஜெபம் பண்ணி முடிக்க போகிறேன். கீழே வீட்டில் இருந்த அந்த நபர் ஒரு பத்திரிக்கையை கொண்டு மேலே போட்டுட்டு போயிட்டாங்க. அந்த பத்திரிகையில் தலைப்பு, கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். ஆண்டவரே, நீ நேரடியாக என் கூட பேசணுங்கிற எனக்கு முக்கியம் அல்ல, நான் காணாமல் கேட்காமல் உம்மை விசுவாசித்து போகிறேன் என்று ஆண்டவருக்கு நான் அர்ப்பணித்த போது அந்த நோக்கத்தை நிறைவேற்றினார். நான் வேதாம கல்லூரிக்கு போய் படித்தேன் 2 வருஷம். நான் போனதெல்லாம் ஆண்டவரை உம்முடைய சித்தம் செய்யணும் என்று அந்த நோக்கத்தோடு தினந்தோறும் ஒரு 2 மணி நேரம் ஒரு காட்டுக்குள்ளே போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவேன். ஒரு ஓடையில் ஒரு ஓடை ஓடும், அந்த ஓடையின் பக்கமாக உட்கார்ந்து நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்படி சித்தத்தை நான் செய்யணும். இப்படி சித்தம் என்ன? ஆண்டவர் தெளிவாக பேசினார். நீ இவாஞ்சலிஸ்டாக போகிறது இல்லை, நீ எனக்காக இந்த தேசத்தில் ஒரு சபையை கட்டணும். அதுக்காகத்தான் உன்னை அழைத்தேன். இந்த சபை உன்னை பேக்கப் பண்ணி உனக்காக ஜெபம் பண்ணுவார்கள். நீ பல இடங்களுக்கு போய் ஊழியமும் செய்வாய் என்ற அந்த திட்டத்தை ஆண்டவர் கொடுத்தார். அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அன்னைக்கு நான் ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவர் இன்னைக்கு வரைக்கும் என்னை நடத்தி கொண்டு வருகிறார். கைகளை உயர்த்தி நீ ஜெபம் பண்ணு. உன் நோக்கம் உன் வாழ்க்கையில் இருக்கணும். ஆவியானவர் ஒரு நோக்கத்தோடு தான் உன்னை கொண்டு போவார். ஒரு நோக்கத்தோடு தான் இன்னைக்கு இந்த கூட்டத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். நீ ஜெபம் பண்ண வேண்டியதெல்லாம், ஆண்டவரே உம்முடைய நோக்கத்தை நான் நிறைவேற்றணும், அந்த நோக்கத்தை நிறைவேற்ற எனக்கு அற்புதமான காரியத்தை செய்யும். ஆண்டவரே என்னை விடுதலையாக்கி இன்றைக்கு அந்த அபிஷேகத்தினை உம்முடைய நோக்கத்தை எனக்கு வெளிப்படுத்தும் என்று கேள். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கைகளை உயர்த்தி. ஆண்டவர் அந்த நோக்கத்தை உன் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார், சந்தேகமே இல்லை. ஆண்டவர் அந்த நோக்கத்தை உனக்கு தெரியப்படுத்துவார். அந்த நோக்கம் தெரியப்படுத்துவதற்கு நீ கர்த்தருடைய சமூகத்தில் நீ காத்திருக்கணும், ஜெபம் பண்ணணும். ஒரு பர்பஸோடு நீ வாழ்ந்து பார். ஆண்டவர் உனக்கு ஒரு வெற்றியை தருவார். நோக்கமில்லாமல் வாழக்கூடாது. ஏதோ உலகத்தில் பிறந்தேன், ஏதோ வேலைக்கு போனேன், நான் சாப்பிட்டேன், நான் தூங்கினேன், கல்யாணம் பண்ணினேன், பிள்ளை குட்டிகளை பெற்று எடுத்தேன், ஏதோ சம்பாதித்தேன் என்பதற்காக நீ அல்ல. உன்னை ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு தான் இந்த உலகத்தில் கொண்டு வந்திருக்கிறார். ஒருவேளை என்ன போல முழு நேர ஊழியத்துக்கு நீ வராமல் இருக்கலாம். உனக்கு ஆண்டவர் 2 குழந்தைகளை கொடுத்து அந்த 2 குழந்தைகளை கர்த்தருக்காக வளர்க்கிற ஒரு ஊழியத்தை உனக்கு கொடுக்கலாம். இல்லாவிட்டால் நீ ஒரு நல்ல பிஸ்னஸ் செய்து ஆண்டவருக்காக வாழ உன்னை அழைத்திருக்கலாம். ஆனால் உன் பிஸ்னஸ் கிங்டம் பிஸ்னஸாக மாறணும். உன் குடும்பம் கிங்டம் குடும்பமாக மாறணும்.
உன் பிள்ளைகள் தேவ ராஜ்யத்துக்கு வரணும். நீ பார்க்கிற வேலையில அங்க ஊழியக்காரன ஆண்டவர் உன்னை நிறுத்தி இருப்பா. நீ முழு நேரமாய் ஊழியம் செய்வதை விட நீ வேலை செய்கிற ஸ்தலத்தில் உன்னை எடுத்து ஆண்டவர் பயன்படுத்துவார். நீ ஒரு கல்லூரியில நீ ஆண்டவருக்காக நீ சேவை செய்வாய். உன் வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றுவார். அந்த நோக்கத்தை கண்டுபிடித்து அந்த நோக்கத்தில் நீ இரு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த இடத்தில் பரிசுத்த ஆவியானவர் தங்கள் மேல் வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்கள் கூடி வந்தார்கள். அந்த நோக்கத்தை ஆண்டவர் அந்த நாளிலே நிறைவேற்றினார். இரண்டாவது, அவர்கள் ஜெபம் பண்ணுவதற்காக கூடி வந்தார்கள். அப்போஸ்தலர் 1:14 வாசியுங்கள். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் அவர்கள் தரித்திருந்தார்கள். ஜெபத்தில் ஒரு மனதோடு தரித்திருந்தார்கள். வேண்டுதலில் உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் காத்திருங்கள் என்று சொன்ன போது இந்த சீஷர்கள் ஒலிவ மலையில் இருந்து நேராக 3 மைல்கள் நடந்து ஒரு மேல் அறையிலே வந்து கீழ் அறையில் அல்ல ஒரு மேல் அறைக்கு போய் உடனே இயேசு சொன்ன அந்த காரியம் நிறைவேறுவதற்காக ஒரு மனதோடு கூட காத்திருந்தார்கள். ஜெபித்தார்கள். இரவு பகலாய் ஜெபித்தார்கள். ஆண்டவரை விடாப்பிடியாய் விழுந்து ஜெபம் பண்ணணும். விடாமல் ஜெபிக்கணும். ஆண்டவர் நிச்சயம் உனக்கு பதில் கொடுப்பா. விடாப்பிடியான ஜெபம் வேணும். இந்த நாட்களில் கர்த்தர் அந்த கிருபையை உனக்கு தருவாராக. நீ இன்டர்நெட்ல நேரம் செலவழிக்கிறதை விட போன்ல கேம்ஸ் விளையாடுகிற நேரம் ஏகப்பட்ட நேரம் அதுல போகுது. நீ உன் போன்லையும் நீ தவறான காரியங்களை பார்த்து உன் மாம்சம் உன்னை இழுத்து உன்னை சாகடித்து வைத்திருக்கிறது. இன்னைக்கு அதுல உனக்கு ஒரு வெற்றி வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் ஏற்கனவே அதுல அடிமைத்தனத்துக்குள்ள நீ போகாதே என்று பேசி இருக்கிறார். இதுக்குள்ள அநேகர் அடிமைத்தனத்துக்குள்ள போய்விட்டார்கள். சபையை சீர்கட்டு போயிருக்கிறது. புருஷர்கள் சபையில் தேவ ஆவியானவர் அசைவாடுகிறது குறைவாயிருக்கிறது. காரணம், நிறைய பேர் நிர்வாண படங்களை பார்க்கறதுல அடிமைப்பட்டு போய்விட்டார்கள். கேம்ஸ் விளையாடுறதுல இந்த ஊர்ல இருக்கிற ஆள் வெளியூர்ல இருக்கிற ஃப்ரெண்டோட கேம்ஸ் விளையாட முடியும். அப்படிப்பட்ட நிலைமையில மக்கள் சிக்கி கொண்டிருக்கிறாங்க. அப்பா அம்மா பிள்ளைகளுக்கும் இடையில பயங்கர போராட்டம். ராத்திரி 12 மணிக்கு போர்வை எடுத்து மூடிக்கிட்டு அவன் உள்ள ஃபோன் வச்சு விளையாடுறான். பிள்ளைகள் இந்த ஃபோனில் சிக்கி கொண்டிருக்கிறாங்க. அப்பா அம்மா சொல்கிறாங்க, இந்த மணி நேரத்தில் உனக்கு எதுக்கு ஃபோனு, நீ தூங்கு அப்படின்னு சொன்னால் அது எனக்கு தெரியும். எனக்கு தூக்கம் வர்ற நேரம் நான் என்ன செய்வேன், உங்கள் வேலையை பார்த்துட்டு நீங்கள் தூங்குங்க சொல்கிற காலத்துக்குள்ளே இருக்குது. எங்கள் நாட்களில் எங்கள் அம்மா அப்பா ஒரு வேர்டு சொன்னாங்கன்னா அதுக்கு மறுத்து பேச முடியாது. மறுத்து பேசுனா புளிய விளாறு தான் பேசும். புளிய மரத்திலிருந்து விளாறுகள் இருக்கும், அது வீட்டில் இருக்கும். அதுதான் எங்களோட பேசிச்சு. இப்போ உள்ளவங்க கராத்தே பிடிச்சி வச்சிருக்கிறான். அவங்க அப்பா அம்மாவை அடிக்கிற காலமாக இருக்குது. ஆனால் ஆண்டவர் இந்த நாட்களில் உங்களை மாற்றுவார். உங்கள் அப்பா அம்மாவை எவ்வளவு மதிக்கிறீங்களோ அவ்வளவு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். எல்லாரும் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, நல்ல 2 கைகளை உயர்த்தி, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தாரும். எங்கள் வீட்டுக்கு போகும்போது
எங்கள் அப்பா அம்மாட்ட மன்னிப்பு கேட்டு நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு இருக்கிற இந்த சுய இஷ்டத்தையும் சுய இச்சைகளையும் சுயத்தையும் விட்டு மாறி எங்கள் வாழ்க்கையை நாங்கள் ஒப்பு கொடுத்து குடும்பமாக ஜெபம் பண்ணி குடும்பத்தில் ஒரு மாற்றம் இந்த வாலிப பிள்ளைகள் கொண்டு வரணும். கைகளை உயர்த்தி அதுக்காகத்தான் ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். உன் வீட்டுக்குள்ள பயங்கரமான சண்டைகள் போராட்டங்கள், உன் ஜெபங்கள் கேட்கப்படலை. உன் எதிர்காலம் உன்னுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கணும். உன் வாழ்நாள் நீடித்திருக்கணும்னா உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற இந்த ஒரே கற்பனையை நீ கை கொண்டால் போதும், உனக்கு நன்மை உண்டாகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? உனக்கு நன்மை உண்டாகும், உன் வாழ்நாள் நீடித்திருக்கும். அந்த ஒரு காரியத்தை செய்ய மாத்திரம் பிள்ளைகள் கற்றுக்கொள்ளணும். வேற எந்த கற்பனையும் அல்ல. இந்த ஒரு கற்பனையை கை கொண்டு பாரு, உன் வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை பாரு. எங்கள் பெற்றோர்களை எல்லாம் நாங்கள் கனப்படுத்தி மதித்து வாழ்ந்து வந்தோம். அவங்க சொன்ன காரியத்துக்கு கீழ்ப்படிந்தோம், ஒப்பு கொடுத்தோம். ஆண்டவர் எங்களை ஆசீர்வதித்தார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெபம் பண்ணுறதுக்கு ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். வேற எதுக்கும் நேரத்தை கொடுக்காத. காலையில் எழும்பி ஆண்டவரோட பேசு. ஆண்டவரே, இந்த புதிய நாளை எனக்கு தந்ததுக்காக ஸ்தோத்திரம். பரமண்டலங்களில் இருக்கிற, எல்லாம் சொல்லுங்க, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவை. இப்படியே சொல்லி சொல்லி கிளிப்புள்ள பாடமாதிரி ஆயிட்டு பரமண்டலங்களில் இருக்கிற அப்படின்னு சொன்னாலே முழு உலகத்தையும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிற சர்வ வல்லமை உள்ள ஒரு தேவன், ஒரு ஆளுகை செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார் என்கிற அந்த மனசு உனக்கு வரணும். இந்த தேவன் சாதாரணமானவர் அல்ல. பரமண்டலங்களில் இருக்கிற ஆண்டவர், முழு உலகத்தையும் படைத்து ஆளுகை செய்து கொண்டிருக்கிற அந்த தெய்வம் அவரிடத்துல பேசுகிறேன். அவர் யாரு? எங்கள் பிதா, எங்க அப்பா. அவர் கைகளை வைத்து, ரெண்டு கைகளை வைத்து, அந்த மாதிரி உனக்கு உள்ளம் வருதா? அவர் முழு உலகத்தையும் ஆண்டு கொண்டிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வத்தையும் படைத்தவர், சர்வத்தையும் ஆளுகை செய்கிறவர், சர்வ அதிகாரம் படைத்த அப்படிப்பட்டவர் உனக்கு அப்பாவாக இருக்கிறார். ரெண்டு கை வைத்து, ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் எங்களுக்கு காலையிலே வந்துடணும். அல்லேலூயா. காலையிலே அப்படி ஆண்டவரோட ஒரு நல்ல தொடர்பு உனக்கு இருக்குமானால் அதுதான் உனக்கு தேவை. இந்த வாலிப நாட்களில் இந்த அபிஷேகம் உன் வாழ்க்கையில் தேவையானால் ஜெப வாழ்க்கை உனக்கு தேவை. காலையில் சில ஆட்கள் எழும்பி சரியாக ஜெபம் பண்ணுறதில்லை. ஒரு என்கவுண்டர் ஆண்டவரோட இருக்கிறதில்ல. அவர் உன் கூட பேசுகிறது இல்லை. நீ என்னத்தையோ பேசிட்டு நீ போயிடுற. அப்படி இல்லை. ஆண்டவர் இந்த நாட்கள்லேருந்து உன் ஜெப வாழ்க்கையை மாற்றுவார்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே, டைம் கொடுப்பேன்ப்பா. கை வைத்து கத்துற துதிப்போம். டைம் கொடுப்பேன். அல்லேலூயா. கேனிஃபோமம் என்கிற ஒரு தேவ மனுஷன் ராத்திரியும் பகலும் ஜெபம் பண்ணுவார். அவர் என் வீட்டில் வந்து தங்கியிருக்கிறார். 100 புஸ்தகம் எழுதியிருக்கிறார் ஜெபத்தை பற்றி. அவர் ஜெபம் பண்ணுற வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். நான் உங்கள்கிட்ட சிலர்கிட்ட சொல்லியிருப்பேன். எங்கள் வீட்டில் வந்து தங்கியிருக்கும்போது ரூம் கொடுத்துருந்தேன், படுக்க இருந்துச்சு. படுக்கிறதுக்கு 5 நாள் தங்கியிருந்தார். 5 நாளில் ஒரு நாளும் படுத்து தூங்குனதை நான் பார்க்குறேன். எப்படி தான் அந்த மனுஷன் வாழுகிறாருன்னே தெரியாது. காலையில் 2 மணிக்கு எழும்பி போன இவர் என்ன செய்கிறான்னு பார்க்க ஒரு மூலையில் உட்கார்ந்து, ஒரு கருப்பு மனுஷன், கேமரூன்காரர். நான் அந்த வழியை பார்க்குறேன். அந்த இடத்துல அவர் இருப்பார்னு நான் நினைக்கல. ஒரு கார்னரில் பல்லு மாத்திரம் வெள்ளையாக தெரியுது. கருப்பாக உட்கார்ந்துருக்கார். பார்த்தா அவர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கார். காலையில் 5:30 மணிக்கு போய் பார்த்தேன். அப்பவும் ஜெபம் பண்ணுறார். காலையில் 9:30க்கு போனால் அப்பவும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கார். விடவே இல்லை ஆண்டவரை.
நான் தெரியாமல் அவர் இவ்வளவு நேரம் ராத்திரி முழிச்சிருக்காருன்னு காஃபி கொடுக்க போனேன். காஃபி கொடுக்க போனேன், என்னைய விரட்டிட்டார். டோன்ட் டிஸ்டர்ப் மீன்னு அப்படி ஒரு சத்தம் போட்டார். நான் ஓடியே போயிட்டேன், காஃபியை கொண்டுட்டேன். அந்த அளவுக்கு ப்ரே பண்ணி இருக்கும்போது ஜப்பானில் போய் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அவருடைய அறைக்குள்ள ஆண்டவருடைய பிரசன்னம் வந்துட்டு அவரால் தாங்க முடியல. ஆண்டவருடைய பிரசன்னத்தை கட்டிலுக்கு அடியில் போய் படுத்துக்கிட்டு ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என்னை விட்டு போயிடும், உம்முடைய பிரசன்னத்தை என்னால் தாங்க முடியல, நான் செத்துருவேன்னு அழுறார். அழுது அப்புறம் ஆண்டவருடைய பிரசன்னம் அந்த இடத்த போன பிறகு தான் வெளியே வந்தார். அப்படி ஆண்டவரை தரிசிக்க, ஆண்டவர் விசிட் பண்ண, அவர்கிட்ட ஆண்டவர் ஒரு இடத்துல பேசுகிறாரு. அப்போ இவர் ஜப்பானில் ஜெபம் பண்ண மாதிரி இன்னொரு இடத்துல ஜெபம் பண்ண இல்லை. அப்போ ஆண்டவரே என் கூட பேசுன்னா பேசலை. ஆண்டவர் சொன்னாராம், எனக்கு அன்னைக்கு நீ நேரம் கொடுத்த மாதிரி இன்னைக்கு எனக்கு நேரம் நீ கொடுக்கலன்னு சொல்கிறார். இந்த 2025 ஆண்டில் ஆண்டவருக்கு நேரம் கொடுக்க ஒப்பு கொடுக்குறவங்க கை வைத்து காண்பீங்க. கர்த்தர் உன் நேரத்தை கேட்குறார். 2 கை வைத்து நல்ல ஜெபம் பண்ணும். கர்த்தர் உன்கிட்ட அவருடைய நேரத்தை கேட்குறார். நீ ராத்திரி முழுசும் முழிச்சிருக்க, 2 மணி வரைக்கும் முழிச்சிருக்கிற, எதெல்லாமோ செய்கிற, காலையில் விழுந்து தூங்குற, உன்னை எழுப்ப கூட முடியலை, வீட்டுக்குள்ள பயங்கர போராட்டம், காலையில் நீ எழும்புறதில்லை, நீ ஜெபம் பண்ணுறதுக்கு நேரம் கொடுக்கறதில்ல. வாலிபனே, ஆண்டவருக்கு நேரம் கொடுப்பியா? ஒரு நாளாவது உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ண நேரம் கொடுப்பியா? ஒரு நேரமாவது உபவாசம் பண்ணி எங்கேயாவது போய் ஜெபம் பண்ண நேரம் கொடுப்பியா? அசம்பிளிஸ் ஆஃப் காடுக்குள்ள ஒரு எழுப்புதல் வர்றதுக்கு ஆண்டவர் இந்த வாலிபர்களை நம்பி இருக்கிறார். 2 கைகளை நல்லா உயர்த்தி, என்னை நீர் நம்பி இருக்கிறீர். அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஸ்தாபனத்துக்குள்ள ஒரு எழுப்புதல் வரணும். நீ போகிற சபைக்குள்ள ஒரு எழுப்புதல் வரணும். இந்த இடத்துல வந்திருக்கிற நீ ஒரு குழுவாகவும் சபையிலிருந்து வந்திருக்கிற நீங்கள் அத்தனை பேரும் ஆண்டவருக்கு நேரம் கொடுத்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் உன் சபைக்காக ஜெபம் பண்ண ஒப்பு கொடுப்பியா? கர்த்தர் உன்னை எடுத்து பயன்படுத்துவதை நீ காண்பாய். நீ ஜெபம் பண்ணினால் வெற்றியை காண்பாய். ஹல்லேலூயா! உன் வாழ்க்கையின் வெற்றி நீ செய்கிற ஜெபத்தில் இருக்கிறது. ஆண்டவரோடு நேரம் கொடு. குழுவாக ஜெபம் பண்ணு. குழுவாக ஜெபம் பண்ணு. 5 பேர் ஜெபம் பண்ணினால், 5 பேர் ஒருமனப்பட்டால் 100 பேரை துரத்துவாங்களாம். 5 பேர் 100 பேரை துரத்துவாங்க. அப்படின்னா ஒரு ஆள் எத்தனை பேர் துரத்துறார்? 20 பேரை துரத்துறாங்க. 100 பேர் சேர்ந்தா 10,000 பேரை துரத்த முடியும்னு பைபிளில் சொல்லியிருக்கு. 100 பேர் சேர்ந்தா எத்தனை ஆயிரம் பேர்? 10,000 பேர். அப்படியானால் ஒரு ஆள் 100 பேரை துரத்த முடியும். கூட்டு ஜெபம் என்பது முக்கியம். நீங்கள் சேர்ந்து ஜெபம் பண்ணும்போது, சபையில் இணைஞ்சு ஜெபம் பண்ணும்போது ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை ஆண்டவருக்கு கொண்டு வர முடியும். ஹல்லேலூயா! கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, தனியாக ஜெபிக்கவும் நான் குழுவாக ஜெபிக்கவும் அந்த அபிஷேகத்தை எனக்கு இன்னைக்கு தாரும் என்று சொல்லி நீ ஜெபம் பண்ணினால் ஆண்டவர் நிச்சயம் உன் வாழ்க்கையில் அந்த அபிஷேகத்தை தந்து உன் ஜெப வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஆண்டவர் தருவாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஹல்லேலூயா! ஆமென் சொல்லுவோம். ஆமென். They were united in power, united in purpose, united in prayer, united in power. தேவ வல்லமைக்காக காத்திருந்தார்கள். உன் வாழ்க்கையில் தேவனுடைய வல்லமை தேவை. வல்லமை இல்லாமல், பவர் இல்லாமல் இந்த வாழ்க்கையில் நீ வாழ முடியாது. இயேசு கிறிஸ்து அவர் 30 ஆண்டுகள் வாழ்ந்த அந்த வாழ்க்கையை பார்க்கிறோம். அவரை பற்றி ஒரு
வார்த்தை கூட அவர் 12ஆம் வயதில் அவர் தேவாலயத்தில் இருந்தார். அதுக்கு பிறகு பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தார் என்கிற ஒரு வசனம் மாத்திரம் அவரை பற்றி சொல்லுது. அதுக்கு பிறகு 18 ஆண்டுகள் அவரை பற்றி ஒரு வார்த்தையை சொல்லல. ஹிடன் லைஃப், மறைந்திருந்த வாழ்க்கை. அந்த மறைந்த வாழ்க்கையில் தான் அவருக்கு வல்லமை இருக்கிறது. அவர் ஞானஸ்நானம் எடுக்கும்போது வானம் திறக்கப்படுது. எல்லாரும் ஞானஸ்நானம் எடுத்தார்கள். ஆனால் இயேசு ஞானஸ்நானம் எடுத்த போது ஜெபம் பண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் ஜெபம் பண்ணின போது வானம் திறந்தது. வானம் உன் வாழ்க்கையில் அடைக்கப்பட்டிருக்க கூடாது. நீ ஜெபம் பண்ணினால் வானம் திறக்கணும். இயேசுவுக்கு 3 இடத்துல வானம் திறந்தது. மர்ருப மலையில் வானம் திறந்தது. ஆண்டவர் பேசுறார். சிலுவைக்கு போறதுக்கு முன்னால தேவனே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், வானத்தில் இருந்து சத்தம் மகிமைப்படுத்தினேன். அவர் ஞானஸ்நானம் எடுக்கும்போது ஜெபம் பண்ணும்போது வானம் திறந்தது. அந்த வானம் திறந்த போது அவர் மேல ஆவியானவர் புறாவை போல இறங்கினார். பெந்தெகோஸ்தே நாளிலே அக்கினி நாவுகளோடு இறங்கினார். இந்த நாளில் அப்படிப்பட்ட ஆவியானவர் மேலே இறங்குவார். ஆண்டவருடைய பலன் உனக்கு தேவை, பவர் உனக்கு தேவை. இயேசு அன்றைக்கு அந்த அபிஷேகத்தை பெற்றார். எதுக்கு பெற்றார்? அவர் சோதிக்கப்பட கொண்டு போகும் போது அந்த ஆவியானவருடைய பலன் அவர் மேலே இருக்குது. 3 விதமான சோதனைகள் உண்டு. மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, அடுத்தது கண்களின் இச்சை. இந்த 3 சோதனைகளினாலும் இயேசு சோதிக்கப்பட்டார். முழு உலகத்திலேயும் சோதனைகள் இந்த 3 காரியத்துக்குள் அடங்கிவிடும். ஒன்று மாம்சத்தின் இச்சை, இரண்டாவது ஜீவனத்தின் பெருமை. உப்பரிக்கையில் கொண்டு போய் மேலே நிறுத்தி மேலே இருந்து கீழே குதியும் அப்படின்னு சாத்தான் சொல்றான். சாதனையை படைத்திரும், சாதனையை காட்டும். சாதனை காட்ட ஆண்டவர் நம்ம அழைக்கல. படி இருந்தா படியில ஏறிப்போ, படி இருந்தா இறங்கிவோ. அங்கிருந்து குதிக்கிறதுக்கு சொல்ல சில ஆட்கள் விசுவாசம் என்னும் போர்வையில் நாங்கள் மருந்தெல்லாம் எடுக்க மாட்டோம், டாக்டர்கிட்டே போக மாட்டோம். எனக்கு ஒரு ஆள் எழுதிக்கிட்டே இருப்பார், நான் 75 வருஷம் ஆச்சு, நான் டாக்டரையே பார்த்ததில்லை, விசுவாச வாழ்க்கை, நீங்கள் எல்லாம் இதைத்தான் போதிக்கணும்னு சொல்லுவார். இது விசுவாச வாழ்க்கையில் மருந்து சாப்பிட்றது ஒன்றும் தப்பு இல்லை. கடைசியில் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போயிட்டாங்க, மருந்தெல்லாம் போட்டு தான் இப்போ வந்திருக்கார். இப்போ எனக்கு ஒன்றும் எழுத மாட்டார். உன் வாழ்க்கையில் சிலவற்றை நம்ம ஆண்டவரை சோதித்து பார்க்குறோம். தேவனை சோதிக்காத. உனக்கு ஆண்டவர் ஞானம் கொடுத்தா அந்த ஞானத்தை செயல்படு. பரீட்சைக்கு படிக்காமல் இயேசுநாதரை எனக்கு அற்புதம் செய்யணும் செய்ய மாட்டார். உனக்கு படிக்காமல் ஒரு வியாதி வந்துட்டு அந்த நேரத்தில் அப்படின்னா உதவி செய்வார். ஆனால் நீ பரீட்சைக்கு நேரம் இருந்தும் படிக்கிறதுக்கு எல்லா திறனும் இருந்து படிக்காமல் இருந்து, இயேசுவே நான் உமக்கு ஊழியம் செய்வேன், எனக்கு பரீட்சையில் எப்படியாவது வேணுப்பா, என்ன ஆண்டவருக்கு நீ என்ன லஞ்சம் கொடுக்குறியா? ஒழுங்காக படிக்க வேண்டிய நேரம் படி, படிக்கலைன்னா ஃபெயிலாக போவா. நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு படித்தே ஃபெயிலாக போயிருக்கேன். சோதனை எனக்கு வந்துச்சு. படிக்கிறதுக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்கிறதுக்கு முன்னால் ஒரு நாளும் ஃபெயில் ஆனது கிடையாது. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு படித்து 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 ஃபெயிலாக போச்சு. எனக்கு புரியவே இல்லை ஏன் ஃபெயிலாக போச்சுன்னு. ஃபெயிலாக போகலைன்னா நான் ஒரு சிஎஸ்ஐ
பைபிள் காலேஜில் போய் படித்து ஒரு அங்கி போட்டு இன்னைக்கு பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்குன்னு இருந்திருப்பேன். அன்னைக்கு நான் ஃபெயிலாக போன டைமில் தான் ஒரு அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபைக்கு தூத்துக்குடியில் போய் இந்த அபிஷேகத்தை பெற்றேன். கைகளை உயர்த்தி ஆண்டவர் இன்னைக்கு உலகம் எங்கிலும் பயன்படுத்த அந்த அபிஷேகம்தான் எனக்கு தேவையாக இருக்குது. அதனால் சில நேரங்களில் நம்ம எவ்வளோ தான் ஜெபம் பண்ணாலும் சில நேரம் ஆண்டவர் காரியங்களை அவர் சித்தப்படி செய்வார். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில் பவர் வேணும். பவர் இல்லாமல் ஊழியத்தை செய்ய முடியாது. இந்த சோதனையை ஜெயிக்கணும். மாம்சத்தின் இச்சை, சாப்பாட்டு மேலே இருக்கிற ஆசை, கண்ட சாப்பாடு ஏதாவது ஊடே ஒரு நேரம் சாப்பிட்டா பரவாயில்ல. டெய்லி ஏதாவது உனக்கு சாப்பாட்டு மேலே, ஹோட்டல் சாப்பாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்க வாலிபர்கள் இருக்கிறாங்க. உன் வாழ்க்கையை மாற்று. இப்போ தெரியாது, இப்போ உனக்கு தெரியாது அது என்ன செய்யும்னு. ஆனால் இன்னும் கொஞ்ச நாளில் தெரிஞ்சிடும். மாம்சத்தின் சாப்பாட்டு மேலே இருக்கிற ஆசைகள். ரெண்டாவது, ஜீவனத்தின் பெருமை. உன் பெருமை ஆவியை விட்டுரு. உன் குலப்பெருமை, நான் அந்த ஜாதி இந்த ஜாதி, எங்கள் அப்பா எங்கள் குடும்பம் உங்கள் தாத்தா, இதெல்லாம் ஒன்றும் உனக்கு செய்யாது. நீ சாதாரணமாக இரு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பெருமை எது மேலேயும் படாத, பெருமைப்படாத. மூணாவது, உன் வாழ்க்கையில் கண்களின் இச்சை. எந்த பிள்ளையும் பின்னால் போகாத, எந்த பொம்பளை பிள்ளை பின்னாலையும் போகாத, எந்த பொம்பளை பிள்ளைகளும் எந்த பையன் பின்னால் போகாதீங்க. உன் வாழ்க்கையில் அதில் கரெக்டாக இரு, கவனமாக இரு. அவன் ஒருத்தன் வருவான், ஐ லவ் யூ ஐ லவ் யூம்மா, நீனும் எஸ்எம்எஸ் அனுப்பிடுறாத, ஐ டூன்னு போட்டின்னா அவ்வளோதான். உன் வாழ்க்கையை கெடுத்துட்டு தான் விட்டுருவான். இந்த ஆம்பளைகளுக்குள்ளெல்லாம் என்ன இருக்குன்னா பயங்கரமான செக்ஷுவல் டிசையர் ஆம்பளைகளுக்குள்ள ஆண்டவரே வச்சிருக்கிறார். எதுக்குன்னா கல்யாணம் கட்டி ஒய்ஃபோட அன்பாக இருக்கிறதுக்கு. அதை தவிர காலத்துக்கு முன்னால் எந்த ஆளானாலும் சரி, அவன் கிழவனானாலும் சரி, தூரத்தில் நில்லு. இப்போ நிறைய சின்ன பிள்ளைகளை கெடுக்கிறது யாருன்னா கிழவன். பாண்டிச்சேரியில் ஒரு சின்ன பிள்ளை, பக்கத்து வீட்டு பிள்ளைய ஒரு பையனும் ஒரு கிழவனும் சேர்ந்து கெடுத்து கொன்று போட்டாங்க. அதனால் இந்த நாட்களில் இந்த மாதிரி கண்களின் இச்சை, இந்த செக்ஷுவல் டிசையர், இதெல்லாம் கண்ட்ரோலில் ஆண்டவருடைய ஆவியானவருக்குள்ளே இல்லைன்னா அது அது உன் மெமரியை விட்டே போகாது. மற்றது எல்லாம் போயிடும். உன் வாழ்க்கையில் உன் மெமரி அவ்வளவு ஸ்ட்ராங்காக அந்த செக்ஷுவல் காரியங்களை பிடிச்சுக்கொள்ளும். ஒரு நேரம் நீ தவறிட்டினா அது உன்னை விடாது, சாகும் வரைக்கும் அது விடாது. ஆண்டவர் மன்னிச்சாலும் நீ உன்னை மன்னிக்க முடியாது. அந்த கொடுமையான பாவத்துக்குள்ள விழுந்துடாத, கவனமாக காத்துக்கொள். ஒவ்வொரு ஆண்களும் வேகமாக தான் கார் ஓட்டுறதுக்கு காலை எதில் வச்சிருப்பான், வேகமாக ஓட்ட எதில் வச்சிருப்பான், ஆக்சிலேட்டரில் வச்சிருப்பான். பெண்கள் உன் காலை பிரேக்கில் வச்சிருக்கணும், இல்லைன்னா கொலிஷன் ஆயிரும். எந்த பெண்கள், நான் என் வாழ்க்கையில் சொல்கிறேன், ரட்சிக்கப்பட்ட பிறகு எந்த பெண்ணோடையும் போய் உட்காந்து பேச மாட்டேன், பார்க்க மாட்டேன், சிரிக்க மாட்டேன், வந்தாலும் ஓடிடுவேன். வேதாம கல்லூரியில் படிக்கும்போது ஒரு பெண், எப்படியா, நானும் அவளும் பிஏ படித்த ஆட்கள், அங்கே மற்ற ஒருத்தரும் பிஏ படித்தவங்க இல்லை. அந்த பொண்ணு என்னையை கட்டணும்னு எவ்வளவு சுற்றி பார்த்தா, நான் அவள் பக்கமே திரும்பி பார்க்கல. அவளுக்கு இன்னைக்கு வரைக்கும் கல்யாணம் நடக்கலை. அருமையானவர்களே, உன் வாழ்க்கையில் வைராக்கியமாக வாழ்ந்துப்பார், உன்னை ஆண்டவர் உயர்த்துவார்.
2 கைகளை உயர்த்தி, ஆண்டவரே இந்த அசுத்தமான வாழ்க்கைக்குள்ளே நான் சிக்கிடக்கூடாது, இந்த இச்சைகளுக்குள்ளே சிக்கிடக்கூடாது, என் வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கணும், வைராக்கியத்தோடு வாழ்ந்து பாரு. ஆண்டவர் உனக்கு சோதனைகள் வரும்போது அதை விட்டு ஓடணும்னு தான் சொல்லியிருக்காரு, தவிர பாலியத்துக்குரிய இச்சைகளை விட்டு விலகி ஓடு. இந்த சோதனையை ஜெயிக்கணும்னா பரிசுத்தாவியான பலன் வேணும். பரிசுத்தாவியான பலன் இல்லாமல் இந்த பாவத்தெல்லாம் ஜெயிக்க முடியாது. உனக்குள்ளே இருக்கிற இச்சைகளெல்லாம் லேசானதல்ல. சிம்சோனை பாருங்க, சிம்சோன் சிங்கத்தை கிழிச்சு எறிஞ்சிட்டான், அவ்வளோ பலன் அவனுக்கு. ஆனால் தெளிலாளின் மடியில் போய் படுத்து கிடக்கான். அதனால அவன் கண்ணு பிடுங்கப்பட்டது. அவன் வெங்கல சங்கிலிகள் போடப்பட்டவனாக மாவரைக்கிறவனாக மாறிட்டான். அவ்வளோ பெரிய வல்லமை இருந்துச்சு. கடைசியில் அவன் வாழ்க்கை வீணா போச்சு. கைகளை உயர்த்தி, ஆவியானவரே, கைகளை உயர்த்தி எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவருடைய ஆவியானவரே, என் வாழ்க்கையில் இந்த பாவத்திலிருந்து மாத்திரம் என்னை விடுதலையாக்கும். இதுதான் கடைசியில் ஆண்டவர் நமக்கு சிலுவையில் மரித்ததும், ஆண்டவராக இயேசு இந்த உலகத்தில் வந்ததும். இந்த 10வது கற்பனை இருக்குது பாருங்க. இந்த 10வது கற்பனை, பிறனுடைய மனைவியை, பிறனுடைய பொருளை, பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக. 2 கைகளை உயர்த்தி, இந்த பாவத்தை ஜெயிக்கிறவன் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியும். அதுதான் வெற்றி உள்ள வாழ்க்கை. உன்னை சுத்தி ஆட்கள் வரும், ஜாக்கிரதையாயிரு. உன்னை கெடுக்கிறதுக்குனே ஆட்கள் இருப்பான் இந்த காரியத்தில். என் வாழ்க்கையில் என்னைய ஒரு தடையாவது தொடணும்னு நினைச்சவங்க ஏராளமான பேர். ஒரு பெண்ணெல்லாம் என்னை சுற்றி சுற்றி வந்தா, நான் பக்கத்தில் கூட விடலை. கடைசியில், ஐயா நான் ஒரு தடையாக உங்களை பார்க்கணும் அப்படின்னு வந்தா. செக்ரட்டரிகிட்ட சொன்னேன், கதவை திறந்து வை, இந்த பெண்ணு வரும்போது இவ என்ன நோக்கத்தோடு வர்றான்னு தெரியலை, நீ பக்கத்தில் அங்கே நின்றுக்கன்னு சொல்லிட்டேன். அவள் உள்ளே வந்தா. நானும் ஏதோ உண்மையாக ஒரு தேவையோடு வந்திருக்கா போலன்னு நினச்சேன். அவள் வந்த உடனே கேட்டால், கதவு ஏன் திறந்துருக்குன்னா, நான் எந்த பெண் உள்ளே வந்தாலும் கதவை திறந்து வைக்க சொல்லுவேன். என் ஆஃபீஸ்குள்ளே வந்தால் திறந்து வைக்க சொல்லுவேன். அதனால் திறந்துருக்குது. உனக்கு அதை பற்றி என்ன கேள்வி? இப்போ எதுக்கு வந்த? இல்லை, உங்களை பார்த்து ரசிச்சுட்டு போக வந்தேன். வெளியே போ, உன் வாழ்க்கையில் நீ வெளியே போயிருன்னு சொல்லி விரட்டி விட்டேன். காரணம் என்னன்னா, என்னைய கெடுக்கிறதுக்கு ஆட்கள் செட்டப் பண்ணி அவளை அனுப்பியிருக்கிறாங்க. வேற ஒன்றும் இல்லை. உன் பேரை கெடுத்துட்டா ஹோல் சர்ச்சும் போயிடும். இப்படி தான் சோதனைகள் உங்களுக்கு வந்துச்சுன்னா, சில ஆளுக்கு இப்படி ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்க மாட்டேங்கன்னு உட்கார்ந்துருக்கான். உன் வாழ்க்கையில் ஆண்டவர் உனக்கு விடுதலையை தரணும்னா ஆவியானவர் உனக்கு தேவை. ஆவியானவர் இருந்தார்னா எந்த பெண்ணும் உன் பக்கத்தில் வர முடியாது, எவனும் உன்னை தொட முடியாது. கைகளை உயர்த்தி, ஆண்டவரை, என் வாழ்க்கையில் நான் பரிசுத்தமாக வாழ என்னை ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட. 2 கை வைத்து, இதெல்லாம் ஏன் சுய சக்தியினால் அல்ல, இது ஆண்டவர் கொடுத்த கிருபையினால தான். நான் ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியான பலனால் இதெல்லாம் ஜெயிக்க ஆண்டவர் உதவி செய்தார். இன்னும் நான் கவனமாக இருக்கணும், இன்னும் நான் ஜாக்கிரதையாக இருக்கணும், இன்னும் நான் என்னை தாழ்த்தணும், இன்னும் ஆண்டவருடைய தயவு எனக்கு வேணும். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருடைய தயவு தான் உங்களை பாதுகாக்கும். கைகளை நல்லா உயர்த்தி, உன் மேலே இந்த அபிஷேகம் இருந்தால், வாலிபனே, இந்த இடத்துக்கு வந்திருக்கிறது ஒரு நோக்கத்தோடு ஆண்டவர் கொண்டு வந்தார். நீ அநேக விஷயத்தில் விழுந்து கிடக்கிறான். இந்த கூட்டத்தில் உன்னை தொட்டு இருக்கிறார்.
ஆனால் ஆண்டவர் உன்னை ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ, ஒரு தேவ ராஜ்யத்தின் வெற்றி உன் வாழ்க்கையில் வர்றதுக்கு, உன் இச்சைகளை விட்டு வெளியே வர்றதுக்கு ஆண்டவர் உன்னை காத்து வழி நடத்துவார். அதுக்கு தான் உனக்கு அபிஷேகம். இயேசு அந்த அபிஷேகத்தை அவர் பெற்று அந்த 3 சோதனைகளையும் அவர் ஜெயித்தார். அல்லேலூயா. அதனால் உன் வாழ்க்கையில் அந்த அனுபவத்தை நீ பெற்றுக்கொள். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். கடைசியில் ஒருமனப்பட்டு கிரியைகளை செய்தார்கள். விசுவாசம் இருக்கணும், விசுவாசம் கிரியையில் காமிக்கணும். இன்னைக்கு நீ அபிஷேகம் பெறணும். அபிஷேகம் இன்னும் அந்நிய பாஷை அடையாளத்தோடு பெறாதவர்கள் எல்லாரும் கை வைத்து காண்பியுங்கள். இன்னும் அந்நிய பாஷை அடையாளத்தோடு இன்னும் அபிஷேகம் பெறலை அப்படின்னு சொல்கிறவங்க கை வைத்து காண்பியுங்கள். உங்களை இன்னைக்கு அபிஷேகம் பண்ணுவார். அந்த அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உன் வாழ்க்கையில் உன்னை மாற்றி பார்ப்போம். அபிஷேகம் எப்படி பெறுறது? பரிசுத்த ஆவியானவர் ஏற்கனவே இந்த உலகத்தில் வந்துட்டார். நீ ரட்சிக்கப்பட்டிருக்கணும். அபிஷேகம் பெறுறதுக்கு 2வது தாகம் இருக்கணும். தாகம் இருக்கிறவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் ஓடும். உனக்குள்ள விசுவாசமும் இருக்கணும். இந்த 2 தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பரிசுத்தமான ஒரு பாத்திரம், உன் பாத்திரம் பரிசுத்தமா இருக்கணும். உபயோகமுள்ள பாத்திரமா இருக்கணும். நீ உன் பாத்திரத்தை பரிசுத்தப்படுத்த. முதல்ல அசுத்தமான பாத்திரத்தை ஆண்டவர் நிரப்ப மாட்டார். அந்த பரிசுத்தமாகிறதுக்கு ஆண்டவரை விசுவாசி. ஆண்டவர் உனக்காக சிலுவையில் மரித்தார், உயிரோடு எழும்பினார் என்பதை 100க்கு 100 விசுவாசி. வாழ்க்கை மாறும். என் வாழ்க்கையில் ஆண்டவரை நான் விசுவாசித்த போது ஆண்டவர் அந்த பரிசுத்தத்தை எனக்கு தந்தார், வாழ்க்கையை மாற்றினார். ரட்சிப்பின் அனுபவம் உனக்கு ரொம்ப தேவை. 2வது விசுவாசம். ஆண்டவர் இன்றைக்கு திரைச்சீலையை கிழித்து அவருடைய சமூகத்துக்குள் போக அவருடைய இரத்தம் உனக்கு தைரியம் கொடுக்கிறது. உனக்கு இருக்கிற பிரதான ஆசாரியர் உனக்காக முன்னாலே போயிருக்கிறார். நீ சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரமுடையவனாக பூரண விசுவாச நிச்சயத்தோடு உன் கைகள், உன்னுடைய சரீரம் பரிசுத்தமாக ஆண்டவருக்குள்ள நீ வரும்போது அவருடைய பிரசன்னத்தில் இந்த அபிஷேகத்தை நீ பெற முடியும். விசுவாசத்தை கிரியையில காண்பி. உன் வாழ்க்கையில் இந்த ஆண்டவர் இன்னைக்கு உன்னை மாற்றி அமைப்பார். பாவ மன்னிப்பு நிச்சயம் உனக்கு தேவை. அது உனக்கு தேவை. இன்னைக்கு ஆண்டவர் 2வது உன்னை அபிஷேகம் பண்ணுவார். 3வது ஊழியத்துக்கு உன்னை ஒப்பு கொடுக்க வைப்பார். ஏற்கனவே ஒப்பு கொடுத்திருந்தாலும் ஊழியத்துக்கு ஒப்புக்கொடு. தொடர்ந்து உன்னுடைய லோக்கல் சர்ச்சில் நீ ஸ்ட்ராங்காக இரு. பல இடத்துக்கு போகாத. உன் சபையின் ஊழியருக்கு விரோதமாக ஒரு நாள் எழும்பாத. உண்மையாக இரு. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். அப்போ நான் எப்படி பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றேன்? எனக்கு இந்த அபிஷேகம், இந்த அந்நிய பாஷை பிடிக்காது. நான் சிஎஸ்ஐ சபையை சேர்ந்தவன். அதுக்கு விரோதமாகத்தான் நின்னேன். அந்த பெந்தேகோஸ்தே சபைக்கு யாராவது போனால் அவங்கள நிப்பாட்டிடுவேன். அங்கே போகாத. அங்கே இருக்கிறவங்களாம் பிசாசு பிடிச்சவன், ஒரு மாதிரி ஆடுவான், போகாதன்னு சொல்லி நான் தடுத்து நிறுத்தின ஒரு ஆள். நான் ஒரு தடவை ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கல்லூரி மாணவர்கள் எங்கள் கூட ஃப்ரெண்ட்ஸோடு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதில் ஒருத்தன் அபிஷேகம் பெற்றிருந்திருக்கிறான். அவன் அந்நிய பாஷை பேசி என் மேலே விழுந்துட்டான். என் மேலே விழுந்த உடனே இவன் பிசாசு பிடிச்சவன் என் மேலே விழுந்துட்டானேன்னு 1 மைல் ஓடுனேன் அந்த காட்டுக்குள்ளே. ஓடி இந்த மாதிரி பிசாசு பிடிச்சவன் உள்ளே இருக்கானே அப்படின்னு சொல்லி வேதனையோடு இருந்தேன். அப்போ தான் நான் ஃபெயிலாக போயிட்டேன். அப்போ தான் அசம்பிளிஸ் தூத்துக்குடி சர்ச்சுக்கு போகிறேன். அங்கேயும் போனால் எல்லாம் இப்படி தான் ஆடிக்கிட்டு இருந்தான். கோயில்பட்டி சர்ச்சிலேருந்தும் வந்தான். அவ்வளோ தடிதடியாக இருந்தான்.
எனக்கு பயம், இவனோட கண்டு இவன் மேலே கீழே விழுந்துடக்கூடாதேன்னு. ஆனாலும் நான் கண்ணை மூடி, இயேசுவே என்னை எப்படியாயினும் அபிஷேகம் பண்ணும், எனக்கு அபிஷேகம் தேவைன்னு சொல்லி கண்ணை மூடி அந்த இடத்துல ஜெபம் பண்ணேன். அப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரு ஆள் என் மேலே கை வைக்க வந்தான். அவன் அதுக்கு முந்தின வாரம் ஒரு கல்யாண வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான். நான், ஆண்டவரே இவன் வந்து என் மேலே கை வச்சு சண்டை ஆவி எனக்கு பிடிச்சிடக்கூடாதே, இவெல்லாம் ஜெபம் பண்ண வந்திருக்காருன்னு எனக்கு ஒரே சந்தேகம். நான் என்னெல்லாம் நினைக்கிறேனோ அந்த நேரத்தில் சுவிசேஷகர் ஜீவானந்தம் அவர் இந்த கூட்டத்தை நடத்திட்டு இருக்கிற அபிஷேக கூட்டம், அவர் நான் உள்ளே என்னெல்லாம் நினைக்கிறேனோ அதெல்லாம் சொல்ல ஆரம்பித்தார். அப்போ நான் நினைக்கிறதெல்லாம் இவருக்கு தெரியுதே, ஆண்டவரே நான் கண்ணை மூடிடுறேன், இது உண்மையான அபிஷேகம்னா என்னை நிரப்பும் அப்படின்னு கண்ணை மூடி ஜெபம் பண்ணேன். அது ஒரு சின்ன அறைக்குள்ளே, இந்த பாஸ்டருடைய பெட்ரூம் பக்கத்தில் ஒரு சின்ன அறை. அந்த அறையில் ஆண்டவர் என்ன நிரப்பினார். நான் அந்நிய பாஷை பேச ஆரம்பித்தேன். அதை நிறுத்த முடியலை. என் ஜெபமே அந்நிய பாஷையாக மாறிட்டு, அன்னையிலிருந்து அந்த அபிஷேகம் விடாமல் எனக்குள்ளே இருக்குது. நீயும் ஆண்டவரை பாரு, உன்னை அபிஷேகிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். யாரும் எழும்பி போக வேண்டாம். ஐயா, இந்த இயேசு என் உள்ளத்தில் வரணும், என் பாவம் மன்னிக்கப்படணும், அந்த நிச்சயம் எனக்குள்ளே வரணும். நான் இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டவனா நான் திரும்ப போகணும், இந்த ரட்சிப்பின் அனுபவம் எனக்குள்ளே வரணும், என் பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் எனக்கு வரணும், என் ஆவியை ஆண்டவர் மாற்றி அமைக்கணும், ஒரு மாறுதல் வரணும், நான் இன்றைக்கி ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தில் வரணும், எனக்காக வேண்டிக்கொள்ளணும்னு சொல்கிறவங்க கை வைத்து காண்பீங்கள். ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பணும், பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயத்தோடு, நான் இதுவரைக்கும் அந்த நிச்சயம் எனக்கு இல்லை, எனக்கு அது வரணும் அப்படின்னு சொல்கிறவங்க கை வைத்து காண்பீங்க. ரட்சிக்கப்பட்ட அனுபவம். நீங்கள் ஒரு நிமிஷம் எழுந்து நில்லுங்கள். கை வைத்தினவர்கள் அமைதியாக தேவ சமூகத்தில் பிரசன்னத்தோட உணர்வோடு எழுந்து நில்லுங்கள். ஐயா, நான் இன்னும் ஞானஸ்தானம் எடுக்கலை, ஞானஸ்தானம் நான் எடுக்கணும், மனம் திரும்பின பின்பு ஞானஸ்தானம் எடுக்கணும், என் வாழ்க்கை மாறணும், எனக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் கொடுத்த கற்பனை சபைக்கு 2, 1 கர்த்தருடைய பந்தி, அடுத்தது ஞானஸ்தானம். இந்த ஞானஸ்தானம் எனக்கு நான் எடுக்கலை, எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறவங்க கை வைத்து காண்பீங்கள். ஞானஸ்தானம் எடுக்காதவங்கெல்லாம் கை வைத்து காண்பீங்கள். நீங்களும் எழுந்து நிற்கும்படி உங்களை கேட்குறேன். எழுந்து நில்லுங்கள். ஞானஸ்தானம் எடுக்காதவங்க, உங்கள் சர்ச்சில் போய் மனம் திரும்பி, உங்கள் வீட்டில் உங்களுக்கு எதிர்ப்பு இருக்கலாம், பல போராட்டம் இருக்கலாம், ஆனால் ஞானஸ்தானம் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் மாற்றப்பட்டு எடுக்கணும். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஐயா, நான் இன்னும் அபிஷேகம் பெறலை, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அந்நிய பாஷை அடையாளத்தோடு நான் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறவங்க கை வைத்து காண்பியுங்கள், கரம் வைத்து காண்பியுங்கள். ரட்சிக்கப்பட்டு நான் இன்னும் அபிஷேகம் பெறலை, எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறவங்க கை வைத்து காண்பீங்கள். நீங்கள் முன்னால் வரும்படியும் கேட்குறோம். நீங்கள் முன்னால் வாங்க, முன்னால் வந்து நில்லுங்க. சீக்கிரமாக ஒப்பு கொடுக்குறவங்க அப்படியே அமைதியாக தேவ பிரசன்னத்தோடு வாங்க. ஆண்டவர் உங்கள் மேலே தம்முடைய ஆவியை ஊற்றுவார். ஊழியக்காரர்கள் இருந்தால் கொஞ்சம் உதவி செய்ய வாங்க. இந்த தம்பிமார் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. ஊழியக்காரர் வந்து ஜெபம் பண்ணுவோம். எல்லா ஊழியர்களும் கொஞ்சம் எழும்பி வரும்படி கேட்குறேன். சிஸ்டர்ஸ் வரும்படி கேட்குறேன். கொஞ்சம் ஊழியக்காரர்கள் கொஞ்சம் எழும்பி வாங்களேன். கொஞ்சம் எல்லா ஊழியக்காரர்களும் வந்து உதவி செய்யுங்களேன். சிஸ்டர்ஸ், பாஸ்டர்ஸ், ஒய்ஃப் எல்லாம் வந்து கொஞ்சம் உதவி செய்ய வாங்க. சீக்கிரமாக வாங்க. நம்ம எல்லோரும் தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அங்கங்கே பேசி கொண்டிருக்க வேண்டாம், அமைதியாக ஜெபத்தோடு இருங்க. உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நல்ல ஜெபத்தோடு இருங்க. ஜெபத்தோட ஆண்டவர் உங்களை ஆசீர்வதி. ஊழியர்கள் இந்த உள்ளே வாங்க, கொஞ்சம் நடுவிலையும் போங்க. உள்ள தயவுசெய்து ஜெபத்தோடு வாங்க ஊழியர்கள்.
வந்து இவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கைகளை நல்லா உயர்த்தி ஆண்டவர் நோக்கி. வாலிப தம்பிமார் உண்மையாக வாங்க, ஆண்டவருடைய தொடுதலோடு வாங்க. கர்த்தர் உங்களை வாழ்க்கையில் மாற்றத்தை தருவார், ஒரு அபிஷேகத்தை தருவார். இடம் இல்லைன்னா அந்த இடத்துல அப்படியே நின்று கொண்டு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு இரக்கத்தை தருவார். ஷமா தலபா. நல்ல அந்நிய பாஷைகளை பேசணும். நான் ஜெபம் பண்ணுவேன், நீங்கள் வாய்களை திறந்து விசுவாசத்தோட வேறு பாஷைகள் வரும், அதை விசுவாசத்தோடு பேசணும். முதல்ல ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை ரட்சியும் என்று கேளுங்கள். ரட்சிக்கப்பட்ட உடனே கர்த்தர் உன்னை நிரப்ப வல்லமை உடையவராக இருக்கிறார். எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபம் லபா ஹமா ஹமா ஹமா. பின்னால் உள்ளவங்க எல்லாரும் அந்த அபிஷேகத்தோடு நின்று கொண்டிருங்க, அபிஷேகத்தோடு ஜெபம் பண்ணி கொண்டிருங்கள். இந்த இடத்த சுற்றிலும் வரலாம், இந்த இடத்த சுற்றிலும் வரலாம், இந்த இடத்த சுற்றிலும் இங்கேயும் இடம் இருக்குது. இதுக்கு பின்னாலே நீங்கள் வந்து ஜெபம் பண்ணலாம். நல்ல ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணி கொண்டிருங்கள். ஹா லாபா ஹாமா ஹாபா. இப்போ யாரும் அவங்களுக்கு அபிஷேகத்தை ஜெபம் பண்ண வேண்டாம், கொஞ்சம் பொறுங்க. நம்ம சொன்ன பிறகு ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. கொஞ்சம் ஜெபம் சொன்ன பிறகு நல்லா கவனிங்க. நீங்கள் நல்ல ஆண்டவரை விசுவாசிங்க. முதல்ல உங்கள் பாவத்தை ஆண்டவர் மன்னிச்சிட்டாருங்கிற விசுவாசம் வேணும். உங்கள் பாவம் எது இருந்தாலும் அறிக்கை பண்ணுங்க. முதல்ல உங்கள் இருதயத்தில் உங்கள் மனசாட்சியில் எந்த பாவம் தெரிஞ்சாலும் அதை உடனே அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே கொண்டு வருவார். நல்லா ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. வர்றவங்க இந்த பக்கம் சுற்றி வாங்க, இந்த பக்கமும் சுற்றி வாங்க. ஆண்டவர் முன்னால் வாங்க, இந்த இடத்துக்கு முன்னால் வாங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணி கொண்டே இருப்போம். ஆவியானவர் இந்த இடத்துல இருக்கிறார். ஆவியானவர் உங்களை கன்விக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். உன் பாவ உணர்த்துதலில் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறார். நீ எந்த பாவம் செய்திருந்தாலும் அதை அறிக்கை பண்ணு. இன்றைக்கி விமோசனை ஆண்டவர் உன்னை மன்னித்து மறந்து உன்னை சுத்திகரித்து உன்னை கர்த்தர் மாற்றுகிறார். இனிமேல் எந்த பாவத்துக்குள்ளே சிக்கிறாத. கர்த்தருக்குள்ளே தைரியமாக இரு, கர்த்தருக்குள்ளே கவனமாக இரு. இப்போ நீ வச்சிருக்கிற கனெக்ஷனை விட்டுரு. இப்போ உனக்கு அது தேவையில்லை, இப்போ உனக்கு அது அவசியமும் இல்லை. இப்போ இருக்கிற தொடர்புகளெல்லாம் விட்டுரு. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உனக்கு கிருபை தருவார். சுற்றி வருவான், விட்டுரு. அதை சுற்றி வருவான், விட்டுரு. இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் உன்னை நிச்சயமாக பிரித்தெடுத்து உன்னை பரிசுத்தப்படுத்தி உன்னை பலப்படுத்துகிறார். ஹாபா. நல்ல அந்நிய பாஷைகளை பேச ஆண்டவர் உன்னை ஆயத்தப்படுத்துகிறார். ஆண்டவர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை ஊற்றுகிறார். நல்லா கவனிங்க. முதலாவது அறிக்கை பண்ணிடுவோம். பாவத்தெல்லாம் அறிக்கை பண்ணிடு. கர்த்தர் உன் பாவத்தை மன்னிக்கிறார். இதுவரைக்கும் நீ உயிரற்ற ஒரு நிலைமையில் இருந்தால் இப்போ ஆண்டவர் உன் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறார். அவருடைய இரத்தம் உன்னை கழுவுகிறது. அவருடைய ஆவியானவர் உன்னை சுத்திகரிக்கிறார். அவருடைய வல்லமை உன்னை சுத்திகரிக்குது. கர்த்தர் உன்னை மாற்றுகிறார். எல்லா இடத்திலும் பயத்தோட பக்தியோடு நின்று கொண்டிருங்கள். இந்த இடம் பரிசுத்த பூமி. ஆண்டவர் இதை பிரித்து எடுத்திருக்கிறார். இன்றைக்கு அநேகரை ரட்சிக்கிறார். அந்த ரட்சிப்பின் வல்லமையை உனக்கு தருகிறார். இதுவரைக்கும் ஆவி செத்திருந்தது, இதுவரைக்கும் ஆத்மா செத்திருந்தது. இன்றைக்கு ஆண்டவர் உன் செத்த ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறார். உனக்கு ரட்சிப்பின் நிச்சயத்தை தருகிறார். உன் பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயத்தை ஆண்டவர் தருகிறார். அதை விசுவாசி. கர்த்தர் உன்னை ஆண்டவர் சுத்திகரிக்கிறார். 2 கைகளை உயர்த்தி நல்ல ஆண்டவர் உன்னை சுத்திகரிக்கிறார். உன் பாவத்தை எல்லாவற்றையும் கழுவி இருக்கிறார். நம்ம ஆண்டவர் பாவத்தை மன்னிக்கிறவர். உனக்கு பாவ மன்னிப்பின் சந்தோஷத்தை தருகிறார். இன்றைக்கு உனக்கு ஒரு சந்தோஷம் உண்டாது. இன்றைக்கு சொல்லி முடியாத ஒரு சமாதானத்தை இயேசு தருகிறார். இப்ப பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ண போகிறோம். பெற்றுக்கொள்ள இந்த அபிஷேகத்தை. ஊழியர்கள் உள்ள போய் நல்ல ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய வல்லமை. நீ இப்பொழுது அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணு. ஆண்டவரே என்னை அபிஷேகம் பண்ணும், என்னை அபிஷேகம் பண்ணும் என்று ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் உன்னை நிரப்ப கேளு. தாகமுள்ளவனை நிரப்புவார், விசுவாசம் உள்ளவர்களை நிரப்புவார். ஏற்கனவே ஆவியான உனக்குள்ள வந்து விட்டார். இப்பொழுது நீ அந்நிய பாஷைகளை பேசு. அடையாளத்துக்கு ஆண்டவர் உனக்கு ஆவியை கொடுத்துக்க. அடையாளம் அந்நிய பாஷைகளை பேசு. தைரியமா பேசு, வாய் திறந்து பேசு. சந்தேகப்படாத நீ பேசுகிறத. எல்லாரும் பின்னால முன்னால
எல்லா இடங்களிலும் ஆவியானவர் ஊற்றப்படுவீராக. ஆவியான ஊற்றப்படுகிறார். ஆவியான உன்னை உயிர்ப்பிக்கிறார். சந்தேகத்தை எடுத்து போட்டு கர்த்தர் உனக்கு தருகிற வார்த்தையின்படி வெவ்வேறு பாஷைகளில் அசுத்த ஆவிகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினால. அசுத்த ஆவிகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஓ, in the name of Jesus. வாகலபா ஹமலபலபா. நல்ல ஆவியில பேசு, அந்நிய பாஷை பேசு, அந்நிய பாஷை பேசு. மாரபலபா ஹமாகவா. பின்னால இங்க இடம் இல்லை, நீ பின்னால அந்நிய பாஷைகளை பேசு தைரியமா விசுவாசத்தோடு. என்னை நிரப்பும், என்னை நிரப்பும், என்னை நிரப்பும். ஓ ரமஹா சக்கபல பஹாமா பீலபஹாமா. இந்த இடத்துல உள்ள பிள்ளைகளை நீ நிரப்பும், நிரப்பும் ஆண்டவரே. முன்னாலேயும் பின்னாலேயும் நடுவிலேயும் ஆவியான நிரப்புவீராக. பேசு அந்நிய பாஷைகளை. நல்ல தைரியமா பேசு, சத்தமா பேசு. பயப்படாத, சந்தேகப்படாத. ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். ஆண்டவர் மேல இறங்கி இருக்கிறார். சிறு பிள்ளைகளை நிரப்பும், வாலிபர்களை வாலிப பிள்ளைகளை நிரப்பும், பின்னாலே முன்னாலே எல்லா இடங்களிலேயும். ஓ ரஷபா ரபா ரபா. கடைசி நேரத்தில் கர்த்தருடைய வல்லமை உன்னை பயன்படுத்துவதற்காக நிரப்ப விரும்ப வாயை திறந்து அந்நிய பாஷைகளை பேசு தைரியமா. ஓ ரபா பாபா பஹாமா ஹாலபா கதலபா. உதடுகளை போல இருக்கலாம், ஒரு வார்த்தை மாத்திரம் உனக்கு இருக்கலாம். ஓ ரமா ஹாலபா ஹனபலபா லிபியா சுரதன தியந்த ததன மததத மனமலபா ஹிலமா திரிபிலபலபலபலபா. ஹalleluya. ரமா திரிபிதனமா ஹலமா. நல்ல வாயை திறந்து சந்தேகப்படாத, பயப்படாத. பயத்தின் ஆவி உன்னை விட்டு நீங்கி போகிறது. இறங்குகிறது, இறங்குகிறது. பின்னாலே முன்னாலே எல்லா இடங்களிலேயும் மேல ஊற்றப்பட்டிருக்கிறார். வேறு பாஷைகளை பேசு தைரியமா. புதிய ஆவியினால் நிரப்பப்படு, புது பலத்தால் நிரப்பப்படு. வரங்களை ஆண்டவர் கொடுக்கிறார். தீர்க்க தரிசன வரங்கள் உனக்கு கொடுக்கப்படுகிறது. அன்பின் வரங்கள் கொடுக்கப்படுகிறது. ஓ, சுகமாக்கும் வரங்கள் கொடுக்கப்படுகிறது. விசுவாசம் கொடுக்கப்படுகிறது. அற்புதம் செய்கிற சக்தி, பொல்லாத ஆவி வெளியே போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். ஓ ரமா லபா 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 நமா 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 நமா. கர்த்தர் இறங்குகிற. தைரியமா பேசு, பேசிக்கொண்டே இரு. ஓ ராஷாபாபா. பயப்படாத, சந்தேகப்படாத. வாயை திறந்து ஆண்டவர் அபிஷேகம் சொன்னா கர்த்தர் உனக்கு கல்லை கொடுக்க மாட்டார், பாம்பை கொடுக்க மாட்டார், தேளை கொடுக்க மாட்டார். நல்ல ஆவியை உனக்கு அருளி செய்கிற தேவன். விசுவாசத்தோட கேளு. ஹalleluya. கர்த்தர் உன்னை நிரப்பி கொண்டிருக்கிறார். ஹalleluya. எத்தனை பேர் அந்நிய பாஷை அடையாளத்தோட நீங்க பேச ஆரம்பிச்சீங்க? கை வைத்து காண்பீங்கள். சீக்கிரம் அந்நிய பாஷை அடையாளத்தோட அபிஷேகம் பெற்றவங்க கை வைத்து காண்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அநேக வாலிப பிள்ளைகளை கர்த்தர் தொட்டிருக்கிறார். பின்னாலேயும் கர்த்தர் தொட்டிருக்கிறார். இந்த பெண் பிள்ளைகள் நல்ல விசுவாசத்தோட அவங்க உள்ளே போய் ஜெபம் பண்ணுங்க. நல்ல எல்லா பெண் பிள்ளைகளும் கொஞ்சம் கவனிங்க. நீங்கள் அவிசுவாசத்தை விட்டு வெளியே வந்துடுங்க. ஆண்டவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் உங்களை நிரப்பி இருக்கிறார். ஏற்கனவே அந்த பசுத்த ஆவியான் நிரம்பி வழிகிற ஒரு அனுபவம் தான் ஆண்டவருக்குள்ளே நீங்கள் அந்நிய பாஷைகளை பேசுகிறது. அதனால தைரியமாக விசுவாசத்தோடு பேசுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர்கிட்ட நீங்கள் அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுக்க மாட்டார், மீனை கேட்டால் பாம்பை கொடுக்க மாட்டார், முட்டையை கேட்டால் தேளை கொடுக்க மாட்டார். பொல்லாதவர்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்கும்போது ஆண்டவர்கிட்ட ஆவியை கேட்டால் பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பார். நல்லா கை வைத்துங்க. நீங்கள் எல்லோரும் கை வைத்துங்க. எல்லாம் இங்கே இருக்கிற வாலிப பிள்ளைகள்லாம் கை வைத்துங்க. கொஞ்சம் இடம் விடுங்க. இந்த ஊழியர்கள் பாஸ்டர்ஸ் ஒய்ஃப் இருந்தாலும் உள்ளே வந்து ஜெபம் பண்ணுங்க. பெண்கள் மத்தியில் கைகளை வைத்து, எல்லோரும் கைகளை வைத்து மறுபடியும் ஆண்டவரே எங்களை பரிசுத்த ஆவியினால் நிரப்போம். ஹல்லேலூயா. எந்த பக்கம் ஊழியர்கள் வந்து ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுங்க. வாயை திறந்து பேசு, சந்தேகப்படாத. எல்லாரும் கைகளை வைத்து ஆண்டவரே
எங்கள் மேலே உம்முடைய ஆவியை ஊற்றும் ஆண்டவரே. இன்றைக்கு வந்திருக்க எங்கள் ஒவ்வொருவரையும் சும்மா விடக்கூடாதப்பா. எங்கள் மேலே உம்முடைய ஆவியை ஊற்றுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். அந்நிய பாஷைகளை பேசு, விசுவாசத்தோட பேசு, தைரியத்தோட பேசு. கர்த்தர் உன்னை நிரப்புகிறார், நிரப்புகிறார். ஓ நம ஹந்தல மஹா ஈ ரபா. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். அந்த அபிஷேகம் உன் மேலே இறங்குகிறது. பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள் இப்பொழுது. ஆமென். நீ ரபா ஹந்தர பக்கத ரபா அமனமனமனமனமனம. நல்ல பெற்றுக்கொள். அந்நிய பாஷைகளை பேசு. Thank you, thank you, thank you. இந்த இடம் முழுவதிலும் உம்முடைய ஆவியின் வல்லமை. பீராகா சகதா மகாதியாதலபா. ஓ ஜீசஸ், ஓ ஜீசஸ். தேவனுடைய வல்லமை உன்னை தொடுகிறது. பேசு தைரியமா. அந்நிய பாஷைகளை பேச உன்னை நிரப்பி இருக்கிறார். ஆண்டவர் நிரப்பி விட்டார், ஆண்டவர் நிரப்பி விட்டார். ஆண்டவருடைய கிருபை உன் மேல இறங்கி விட்டது. தைரியமாயிரு, விசுவாசத்தோட பேசு. லிபா லாபா கரபிதா நாமா கரபா. ஹalleluya. ஆண்டவர் இறங்கி இருக்கிறது. ஆமென். ஹalleluya. ஆண்டவர் தொடுக்காக தோத்திரம். ஆண்டவர் உன்னை அபிஷேகித்திருப்பாரே. ஆனால் ஆண்டவருடைய ஊழியம், ஆண்டவர் என்னை அழைச்சான், ஆண்டவருடைய முழு நேரமா ஊழியத்துக்கு வருவேன் அப்படின்னு சொல்றவங்க கை வைத்து காண்பீங்க. ஆண்டவர் என்னை அழைச்ச ஆண்டவருடைய ஊழியத்துக்கு நான் வருவேன். இப்போ கொடுத்து என் லோக்கல் சர்ச்சில் நான் நல்ல ஊழியத்தை செய்ய நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க கை வைத்து காண்பீங்கள். ஆண்டவருக்கு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குற உங்கள் பேர் உங்கள் புஸ்தகத்திலே இருக்கும். உங்கள் பேர் இதெல்லாம் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி நீங்கள் எழுதி கொடுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். 2 கை உயர்த்தி ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குற பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுறப்பா. நீ இமோஷனலாக ஒப்பு கொடுத்துருவ, ஆனால் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண மறக்காத. இந்த இடத்துல நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன், என்னை தகுதிப்படுத்தும், என்னை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லி லோக்கல் சர்ச்சில் உன் பாஸ்டரோடு சேர்ந்து ஊழியங்களை ஆரம்பி. நீ படிக்கிற பள்ளிக்கூடத்தில் இயேசுவை பற்றி சொல்லு, சுவிசேஷத்தை அறிவிச்சுக்கிட்டே இரு. ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறவங்க இந்த கார்டு வாங்கி நிரப்பி கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த கார்டுகளை வாங்கி நிரப்பி கொடுங்க. ஆண்டவர் உங்களோட கூட இருப்பார். ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறவங்க ஞானஸ்தானம் எடுக்கணும், நான் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுக்கணும்னு சொல்கிறவங்க கை வைத்து காண்பீங்க. சீக்கிரம் ஞானஸ்தானம் எடுக்கிறவங்க நீங்கள் அந்த கார்டிலேயே எழுதி கொடுங்க. அபிஷேகம் பெற்றிருந்தா, ஞானஸ்தானம் பெற்றிருந்தா தயவுசெய்து இந்த கார்டில் நிரப்பி கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பின்னால் உள்ளவங்களுக்கும் அதை கொடுங்க. ஆண்டவர் உங்களோட கூட இருப்பார். எல்லாரும் 2 கை வைத்து ஆண்டவர் இந்தியாவின் எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணுறோம். எங்கள் சபையின் எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணுறோம். இந்த 25வது ஆண்டில் எங்கள் வாழ்க்கையெல்லாம் உமக்காக அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் ஆண்டவர் அபிஷேகத்துக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். ஆவியானவருடைய பலன் எங்களோடு கூட எப்பவும் இருப்பதாக. உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதிங்க, எங்கள் படிப்புகளை ஆசீர்வதிங்க. ஏதாவது சரீரத்தில் பலவீன நோய்கள் இருந்தால் கைகளை வைத்து கொள்ளுங்கள். அதுக்காக ஜெபம் பண்ணுவோம். சரீரத்தில் நோய்கள், பலவீனங்கள், உன் சரீரத்தில் இருக்கிற போராட்டங்கள், தலை வலிகள், வயிற்று வலிகள், வேதனைகள், கண் சரியாக தெரியலை, காது கேட்கலை, சரீரத்தில் பலவிதமான பயம் உனக்குள்ள உண்டாயிருக்கிறது. இதெல்லாம் ஆண்டவர் மாற்றி அமைத்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவர் உனக்கு சுகம் கொடுக்கும்படி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். 2 நாட்களாக உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்தது. பயத்தோடு எப்படி இவைகளை செய்யலாம் என்று யோசித்த நாட்கள் இருந்தது. கர்த்தர் இதையெல்லாம் கொண்டு வந்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்ததற்கு நன்றி. இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளை சுகமாக்கும். அவங்கள வெறுமையாக அனுப்பக்கூடாது. எந்த வியாதியோடு வந்தாங்கன்னா அந்த வியாதியோடு போகக்கூடாது. அந்த வியாதிகளை மாற்றும். மனசில் தைரியம், விசுவாசமும், மனக்கலக்கத்தை மாற்றிடும். உனக்கு அடிக்கடி மனக்கலக்கமும் டிப்ரெஷனும் வருது. ஆண்டவர் அதிலிருந்து உன்னை விடுதலையாக்க இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறார். அப்படிப்பட்டவங்க கை வைத்து காண்பீங்க. மனசில் டிப்ரெஷன், அழுத்தம், பலவிதமான அழுத்தத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்.
கர்த்தர் இன்னைக்கு உன்னை விடுதலையாக்குகிறார். அந்த டிப்ரெஷன் உன்னை விட்டு போயிடும். அந்த மனக்கலக்கம் உன்னை விட்டு போயிடும். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறார். கர்த்தர் உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். ஆமென். கைகளை போடு. தற்கொலையின் ஆவிகள் உன்னை அடிக்கடி அலட்டி கெட்ட சொப்பனங்கள் போராட்ட ஆவியை கொடுத்து தற்கொலையின் ஆவிகளை கொடுக்குது. ஆண்டவர் அதிலிருந்து உன்னை விடுதலையாக்கணும் விரும்புகிறார். அப்படிப்பட்டவங்க கை வைத்து காண்பீங்க. தற்கொலையின் ஆவி வருது, எனக்கு அடிக்கடி சாகணுங்கிற நிலைமை எனக்கு வருது. ஆண்டவரே என்னை விடுதலையாக்கும். ஆண்டவர் அப்படிப்பட்டவங்களை விடுதலையாக்கும். ஆமென். பல காரியங்களில் அடிக்ஷன் உனக்கு வருது. கஞ்சாவோ அல்லாவிட்டால் தவறான மருந்துக்களோ அப்படிப்பட்ட காரியங்கள் அடிக்ஷனுக்குள்ளே போகிறதுக்கு உன்னை ஃப்ரெண்ட்ஸ் இழுக்கிறாங்க. இன்றைக்கி ஆண்டவர் அதிலிருந்து விடுதலையாக்குவார். அப்படிப்பட்டவங்க கை வைத்து காண்பீங்க. கஞ்சா போன்ற காரியங்களில் உன்னை இழுத்து அநேகர் உன்னை அடிமைப்படுத்த உன்னை இழுக்கிறாங்க. நல்ல தைரியமாக விசுவாசத்தோடு கை வைத்து ஆண்டவர் உன்னை அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்குவார். ஆண்டவருடைய கரம் உன்னை இன்னைக்கு விடுதலையாக்கி அந்த அடிக்ஷனை விட்டு வெளியே கொண்டு வருது. ஆண்டவரே, பயங்கரமான போதை பொருட்களுக்கு அடிமையாகிற வாலிபர்களை இந்த நாட்களில் விடுதலையாக்கும். கர்த்தருடைய நாமத்தினால இன்றையிலிருந்து அந்த விடுதலை அவர்களுக்கு உண்டாகட்டும். அதிகமான கிருபையை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆமென். கெட்ட நண்பர்கள் எங்களை சுற்றிலும் சூழ எங்களை இழுக்கிறாங்க. நாங்கள் அதிலிருந்து விடுதலை பெறணும். நல்ல நண்பர்கள் தேவை. கெட்ட நண்பர்களை விட்டு விலகணும்னு சொல்கிறவங்க கை வைத்து காண்பீங்க. சீக்கிரம் கெட்ட நண்பர்களை விட்டு விலகணும். உனக்கு இனிமேல் கெட்ட நண்பர்களுடைய சேர்க்கை இருக்கக்கூடாது. உன்னை பல விதத்தில் அவங்க இழுத்து செல்கிறாங்க. ஆண்டவர் உன்னை விடுதலையாக்குவார். இன்றையிலிருந்து உனக்கு நல்ல நண்பர்கள், ஜெபிக்கிற நண்பர்கள், சபையில் இருக்கிற நண்பர்களை கர்த்தர் உனக்கு தருவார். ஸ்கூலில் கல்லூரியில் உன்னை பிடித்த நண்பர்களை விட்டு மெதுவாக வெளியே வந்துரு. கர்த்தர் உன்னை விடுதலையாக்குவார் இயேசுவின் நாமத்தினாலே. அப்படிப்பட்ட காரியங்கள் இந்த விடுதலையாக்கி உடைய பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி காத்துக்கொள்ளும். போகிற சபைக்கு ஒழுங்காக போக உதவி செய்யும். எல்லாரும் 2 கைகளை உயர்த்தி, ஆண்டவரே ஒழுங்கா வேதம் வாசிப்போம் சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, ஒழுங்கா வேதம் வாசிப்போம், ஒழுங்கா தனி ஜெபம் பண்ணுவோம், ஒழுங்கா குடும்ப ஜெபங்களில் நாங்கள் சேர்ந்து கொள்வோம், கெட்ட நண்பர்களை விட்டு விடுவோம். இயேசுவே, நாங்கள் 2 ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவோம். நல்லா 2 கைகளை 2 விரலை காமிங்க. ஆண்டவர் 2 ஆத்துமாக்களை இந்த வருஷத்தில் ஆதாயப்படுத்துவோம். எங்கள் கல்லூரியில் நாங்கள் படிக்கிற இடத்துல, எங்கள் சபையில் 2 ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். எல்லாம் 2 கைகளை உயர்த்தி, டிவியில் மற்ற இன்டர்நெட்டில் நெட்டுகளில் மற்ற விதமான கேம்ஸுகளில் அடிமைப்பட மாட்டோம். ஃபோனுக்கு அடிமையாக இருக்க மாட்டோம். கை வைத்து அதிலிருந்து விடுதலை ஆக்கணும். எங்களை ஆண்டவரை விடுதலை ஆக்கும். ஆண்டவரே, தவறான நண்பர்கள் இடத்திலிருந்து எங்களை விடுதலை ஆக்கும். இயேசுவே, நாங்கள் தவறான நண்பர்களோடு எந்த ஓரின சேர்க்கையில் நீ இருந்தாலும் சரி, விடுதலையாகி வெளியே வந்துரு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ சுயமாய் செய்கிற பாவங்களை விட்டு வெளியே வா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். மறைந்திருந்து கிரியை செய்கிற அசுத்த பாவங்களிலிருந்து வெளியே வந்துரு. கர்த்தர் உன்னை எடுத்து பயன்படுத்துவார். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாரும் கை வைத்து, ஆண்டவரே எங்களை சுகமாக்கி அனுப்பும், எங்களை பலப்படுத்தி அனுப்பும், எங்களை சமாதானத்தோடு அனுப்பும். நாங்கள் போகிற வழியிலே சுகமாய் போய் சேர உதவி செய்யும். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாரும் ஆமேன் சொல்லுவோம், ஆமேன் சொல்லுவோம், ஆமேன், ஆமேன். நாம் இருந்த இடத்திலிருந்து இந்த இடத்துக்கு வரும்போது எப்படி இருந்தோமோ, இந்த இடத்திலிருந்து நம்முடைய இருப்பிடத்துக்கு இப்போ போக போகிறோம். மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் மாற்றத்தை செய்திருக்கிறார். நம்மை கர்த்தர் தொட்டிருக்கிறார். இங்கே இருந்து நீங்கள் வந்த இடத்துக்கு போக போகிறீர்கள். அங்கிருந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்முடைய வீடுகளுக்கு போக போகிறோம். இங்க பெற்றுக்கொண்ட மாற்றம் இதோ ஒரு 2 மாதம், 1 மாதம், 1 வருஷம் என்று அல்ல. இந்த 2025ஆம் ஆண்டு, இந்த நூற்றாண்டினுடைய ஒரு வெள்ளி விழா, சில்வர் ஜூபிலி ஆண்டு, நிச்சயமாகவே கர்த்தர் ஒரு மாபெரும் விடுதலையை நமக்கு தந்திருக்கிறார். நல்ல அபிஷேகத்தோடு நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டே நம்முடைய இருப்பிடங்களுக்கு போங்கள். இப்போ எங்க நீங்க வந்தீங்களோ அங்க போங்க. நல்ல ஆண்டவர் அவருடைய துணையோடு நம்மை அனுப்புகிறார். ஹல்லேலூயா. நீர் என்னோடு
இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. கைத்தட்டி பாடிக்கொண்டே ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேக ஸ்தம்பம் அது காக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. யாரும் போய்விட வேண்டாம், உங்கள் இருப்பிடத்தில் அமருங்கள். சில முக்கிய தகவல்கள் இருக்கிறது. நல்ல கைத்தட்டி ஆண்டவரை பாடுவோம். எதினா எதினா நீர் எனக்குள் இருப்பதினா, எதினா எதினா நீர் என்னோடு வாழ்வதினா. ராஜாதி ராஜா கத்தாதி கத்தா எப்போதும் இருப்பவர், என்றும் வாழ்பவர். சேர்ந்து பாடுவோம். ராஜாதி ராஜா கத்தாதி கத்தா எப்போதும் இருப்பவர். எல்லா ராஜ்யவாசிகளும் இனிமேலும் வருபவர். வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க, வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. உண்மை உள்ளவரே, துதிக்கு பாத்திரரே, உண்மை உள்ளவரே. அதே வாகனத்துல தான் திரும்ப போக போகிறோம், அதே வீட்டுக்கு தான் திரும்ப போக போகிறோம். அதே அப்பா, அதே அம்மா, அதே சபா, அதே பாஸ்டர். ஆனா ஒரு மாற்றத்தை கர்த்தர் வைத்திருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு மாற்றம், ஒரு மாற்றம். இங்கு வருகிற வாழ்வின் மாற்றம் நம்முடைய தேசத்தின் எல்லை எங்கும். ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. உண்மை உள்ளவரே, துதிக்கு பாத்திரரே, உண்மை உள்ளவரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை 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 ஆராதனை. கரங்களை அசைத்து சொல்லுவோம். ஆராதனை உமக்கே. ஒரு ஆராதனை அபிஷேகம், ஒரு ஜெப அபிஷேகம், வசன தாகம், பரிசுத்தத்தின் ஆர்வம். உமக்கே ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. உலகத்தின் பக்தர்கள் அவர்கள் தெய்வங்களை பாலை ஊத்தி, தண்ணிய ஊத்தி, எண்ணெய ஊத்தி, நெய்ய ஊத்தி, என்னென்னத்தைய ஊத்தி அபிஷேகம் பண்றான் அவங்க தெய்வத்தை. ஆனா நம்ம ஆராதிக்கிற நம்முடைய தெய்வம், அவரை நம்ம அபிஷேகம் பண்ணல. அவர் நம்மளை பரிசுத்த ஆவியினால, வல்லமையினால, ஞானத்தினால, பலத்தினால கர்த்தர் நம்மளை அபிஷேகம் பண்ணி கொண்டிருக்கிறார். முன்பெல்லாம் ஒரு இடத்தை அபிஷேகம் பண்ணுவார்கள். இன்று இந்த இடத்தில் வந்திருக்கிற நம்மை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. அதே வீடு சொல்லுங்க, அதே அப்பா, அதே அம்மா, அதே அண்ணன், அதே தங்கச்சி, அதே சபா, அதே பாஸ்டர், அதே வேனு தான், அதே சீட்டு தான். இல்லையா சொல்லுங்க பாப்போம். எத்தனை பேர் ஜன்னல் சீட்ல உட்கார்ந்துட்டு வந்தீங்களோ? அதே சீட்டு தான். ஆனா பக்கத்துல ஒரு தட்டி சொல்லுங்க பாப்போம். பிரதரா இருந்தா பிரதரா, சிஸ்டரா இருந்தா சிஸ்டரா, தட்டி சொல்லுங்க பாப்போம். அதே இடம் தான், அதே ஊரு தான். இங்கிருந்து தமிழ்நாட்டோட எல்லா இடத்துக்கும் போக போகிறோம். ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் நிச்சயம் காண பண்ண போகிறார். ஹல்லேலூயா. நல்ல தலைக்கு மேல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்.